Meeting is being recorded. PowerPoint, ரெக்கார்ட் ஆகுது. PowerPoint slides. குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நான்காவது நாளாக ஐஏபியில் நடக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேஷன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்டா From Gopi Android Flutoid to everyone : My name is Gopinath. Speech mode off. பிஎம்இ அப்படின்னு சொல்றோம் ஷார்ட்டா. இந்த கோர்ஸுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு 32 பேர் ஆதரவு நல்லா வந்துட்டுருக்கீங்க, இன்ட்ரெஸ்டாக வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம எந்த இடத்துல போய் கற்றுக்கிட்டாலும் நமக்கு நிறைய இடத்துல எந்த இடத்துல போய் இதே விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் புதுமையான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பல இடத்துல நீங்கள் செயல்படுத்துறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இதனால தான் நீங்கள் எந்த ட்ரைனிங்னாலும் அட்டன் பண்ணி நல்லபடியாக வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான்காவது நாளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு முன்னாடி நேற்று என்ன பார்த்தோம் லைட்டாக ரிவ்யூ பார்த்துருவோம். கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அடுத்தது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம இது பண்ணலாம். சரியா? நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் கமாண்ட்ஸ் பூராமே பார்த்தோம். அதாவது கண்ட்ரோல் ஏ பிசி இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த நோட்ஸ்லாம் அனுப்பி வச்சுருப்பேன். சரியா? அது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் ஃபைண்ட் டெக்ஸ்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து எப்படி ஃபைண்ட் டெக்ஸ்ட் பண்ணுறது அதையும் நம்ம பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து அந்த கோட்டு வந்து எந்தெந்த செயல்பாட்டுக்கு பயன்படுது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுவும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், அதுவும் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேறு டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்காக தான் நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது போக வேறு என்ன பார்த்தோம்? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், இந்த ஷீட் கிரியேட்டிங் இதெல்லாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரியா? இந்த விஷயங்கள் எல்லாமே நேற்று பார்த்தோம். இது போக நம்ம என்ன செய்யலான் இருக்கோம்னா, இந்த எக்ஸல் ஷார்ட்கட்டை நான் சொல்லி தந்தது ஓரளவுக்கு தான். ஆனால் இதுலேயே வந்து ஏகப்பட்ட ஷார்ட்கட் கீ நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்துச்சு. இந்த ஷார்ட்கட் கீ நான் உங்களுக்கு இப்போ அனுப்பலை. கிளாஸ் முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். நீங்கள் கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சரியா? ஏன்னா வந்து நம்ம இப்போ சொல்லித்தரது ஏதோ ஒரு 25% தான் ஷார்ட்கட்டு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ஷார்ட்கட்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அதில் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம அந்த ஷார்ட்கட்கே நீங்கள் நெட்டில் இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் அதை போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரியா? ஏன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதே நேரத்தில் பல இடத்துல பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இதுக்காக நம்ம அதை கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறோம். மற்றபடி என்னென்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடிட்டிங் அண்ட் ரீடிங் அதை வந்து மெயினாக எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துறோம். சரி? ஏன்னா எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எப்படி நம்ம தேவைப்பட்ட விஷயத்தை எளிமையாக நம்ம ரீட் பண்ணிக்கிறது, இந்த NVDA மூலமாக என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிடுவோம். அதை டெமோவும் பார்த்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் அப்ளையிங் ஃபார்முலா. ஏன்னா ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறது நம்ம எல்லாமே டோட்டல் ஆவரேஜ் எல்லாம் போடுவோம் இல்லையா? இந்த டோட்டல் ஆவரேஜ் வந்து போடுறது ஓகே. ஆனால் வந்து ஃபார்முலாங்கிறது என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணோம், என்னென்ன மாதிரி விதமாக ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த விதத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் தேவையோ அதுக்குண்டான மாதிரி ஃபார்முலா நீங்களே உருவாக்கிக்கலாம். அதை நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக இப்போ சொல்லிடுவோம், புரிஞ்சுக்குங்க. ஹை லெவல் ஃபார்முலாலாம் அப்புறம் பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு பேசிக் ஃபார்முலா நம்ம என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சரியா? இது இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். மற்றபடி வந்து வேறு ஏதாவது டாபிக் நமக்கு தேவைன்னா இன்னைக்கு நம்ம சேர்த்து எடுப்போம். சரிங்களா? இதுதான் வந்து மெயினாக. அதே மாதிரி இன்செட்டிங் அண்ட் டெலிட்டிங் காலம்ஸ் அண்ட் ரோஸ் பார்த்துட்டோம். இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸ் எப்படி பண்ணனா கொஞ்சம் வசதியாக இருக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்ப்போம். சரியா? ஏன்னா இன்செட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்தோம். ஆனால் இதில் தனியாக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதையும் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? Speech mode beeps. Speech mode talk. ஓகே, நைஸ். ஸ்பீடு போதும். Rate 20. ஓகே, நைஸ்.
இன்னைக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டிங் அண்டு ரீடிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எடிட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம டைப் பண்ணிட்டு போகிறோம், ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணி வைக்கிறோம், பல விஷயங்கள் நம்ம பண்ணி வைக்கிறோம். ஆனால் வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் பல விஷயத்தில் டவுட் வரும். சரியா, அந்த எடிட்டிங் எப்படி இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும், அதே மாதிரி ரீட் பண்ணுற விஷயத்தில் நம்ம என்ன மாதிரி இருந்தால் நமக்கு ரீட் பண்ணி வசதியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது, நம்ம எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் லைட்டாக சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். சரியா, இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸல் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். Run dialog. Type the name. Select CEL. Desktop list. Microsoft Excel Dashbook 1. Sheet 1 Table A1. Restore R. Micro B1 A1. A1 சரிங்களா, B1. A1ல இருக்கும். இப்போ நம்ம இதில் இருக்கும்போது இதில் வந்து நான் டைப் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், அதில் வந்து டெக்ஸ்ட் நமக்கு வந்துடும். சரியா, இப்போ நான் டைப் பண்ணி ஒன்று என்ட்ரு கொடுக்குறேன். Edit IME. I'm sheet 1 time A1. டைம் A1. ஓகேவா, இந்த செல்லில் வந்து நமக்கு டைம் அப்படின்னு டைப் ஆயிடுச்சு. ஓகேவா, இது ஒரு செல்லில் வந்து டைப் பண்ணிட்டோம். A2. இது வந்து நமக்கு ஓவர் ஃப்ளோவிங்கோ இல்லை வந்து கிராப் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஏன்னா வந்து கரெக்டாக அந்த செல்லுக்குள்ளே அடங்கி இருக்கு, அதனால கண்டிப்பாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு இது டைப் பண்ணுறேன். I'm S is GOLD. Gold. Time is gold overflowing A2. டைம் இஸ் கோல்டு நினச்சிருக்கேன், இதில் வந்து ஓவர் ஃப்ளோவிங் அப்படின்னு சொல்லுது. சரியா, இதில் வந்து டைம் இஸ் கோல்டு அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 டைப் பண்ணிக்குவோம். A3. LODI. S is LOVE. Love. Dot. Sheet God is love overflowing A3. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைப் பண்ணுறோம். From Malavisi to everyone colon. Malavisi present sir alert. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட் அப்படிங்கிற வரும்போது இதில் போய் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா நம்ம கர்சர் அப்படின்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவோம். இந்த கர்சர் பொசிஷன் வச்சு தான் நம்ம எப்பயுமே எடிட் பண்ணுவோம். ஆனால் அந்த கர்சர் அப்படிங்கிறது இந்த எக்ஸலில் பர்டிகுலராக நீங்கள் ஒரு செல்லுக்கு தான் போய் நிற்கிறீங்க, அந்த கர்சர் வந்து தனியாக எப்படி வர வைக்கணும்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வர வைக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா time is gold time A1. இப்போ அந்த டைம் இருக்கு, சாரி எனக்கு இந்த செல்லில் வந்து எனக்கு டைம் அப்படிங்கிறது வேணாம், எனக்கு வேறு ஏதாவது வேணும், இது அழிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டெலீட் பட்டனை கொடுத்தாலும் அழிக்கலாம். இப்போ நான் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். Speak command keys on. Right left arrow A1. E. Enter up arrow. Time is gold overflowing A1. Up arrow. Time is delete. Edit AER. Back double AER. Tab left arrow. Water A1. சரி, வாட்டர் A1 அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, வாட்டர்னு டைப் பண்ணியிருக்கேன். இதை நான் அழிக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம், வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை நான் டைப் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிட் பண்ணணும். டெலிட் பட்டன் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் டெலீட்டை ப்ரெஸ் பண்ணால் இப்போ அந்த செல்லில் எல்லாமே காண போச்சு. ஓகேவா, இப்படியும் நம்ம டெலிட் பண்ணலாம். இல்லை நான் கீழே வரேன், இந்த செல்லில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்தாலுமே அழிஞ்சிரும். இப்படியும் நம்ம பண்ணலாம். சரியா, டவுன் ஏரோ பண்ணுவோம். Down arrow. Sheet 1 table. God is love overflowing A3. இதையும் நான் டெலீட் பட்டன் கொடுத்தேன்னா அழிஞ்சிரும். இப்படியும் நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே இந்த செல்லில் இருக்கிறது பூராமே அழிஞ்சிரும். இது மாதிரி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் க்ரஷர் வர வச்சு பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொன்றா அழிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், A1ல உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ரவி A1 அப்படின்னு சொல்லுது. சரியா, இப்போ இந்த ரவி A1 சொல்லும் போது எனக்கு இதை வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நான் ரவிக்குமார் அப்படின்னு டைப் பண்ணணும். ரவி குமார் அப்படின்னு டைப் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ரவிக்குமார்னு டைப் பண்ணும்போது நான் இதை வந்து அழிச்சிட்டு தான் டைப் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி கிடையாது. இந்த எக்ஸலையும் வந்து எடிட் மோடு கொண்டு வரதுக்கு நமக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. சரியா, எடிட் மோடு கொண்டு வரதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டு கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கர்சர் நேவிகேஷன் இங்கே வந்துடும், இந்த ஒரு செல்லுக்குள்ளே வந்துடும். அந்த கர்சர் நேவிகேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே வேணாலும் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எடிட்டிங் வேர்டு நோட்பேட் எல்லாத்துலேயுமே நம்ம பழகிருப்போம். ஹோம் கொடுத்தா பிகினிங் போகும், எண்டு கொடுத்தா லாஸ்ட்டில் ஒரு ரைட்டர் லெஃப்டர் கொடுத்தோம்னா ஒவ்வொரு கேரக்டராக போகும், எல்லாமே வரும். இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொரு கேரக்டராக மூவ் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இல்லை ரவின்னு இருக்கு, ரவிக்குமார் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ஐ பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுத்து KUMERன்னு டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரவிக்குமார் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா.
இப்போ நான் என்ன பண்ண போறேன், Down up arrow. Ravi A1. இப்போ நீங்க இதுல குமார்னு டைப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு இப்ப நான் சொல்லிடுறேன். இப்போ இதுல வந்து ரவின்னு இருக்கு. நான் தெரியாதனமா இதுல வந்து நான் வேற பேர் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா Edit Kumar. Enter up arrow. Kumar A1. குமார் டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த குமார்ங்கிறது உளுந்துருமே தவிர Down up arrow. Kumar A1. ரவிங்கிறது அழிஞ்சிரும். இதுதான் வந்து நம்ம எக்ஸல்ல கவனமா இருக்கணும். நிறைய பேர் அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாரு, எக்ஸல்ல எனக்கு தெரியாம ஸ்பேஸ் கொடுத்தனா டேட்டா அழிஞ்சு போயிடுதே சார் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அந்த மாதிரி எக்ஸல்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான். இப்போ நான் அந்த குமார்ல தெரியாம நான் Edit blank. ஸ்பேஸ் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடமும் blank ஆயிடும். ஆனா அங்க ஸ்பேஸ் விழுந்திருக்கும். அதுக்கு பதிலா தான் நம்ம delete பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அழிக்கிறோம். சரியா? Backspace. Down arrow. Sheet 1 table. Up arrow. A1. சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல ரவின்னு டைப் பண்றேன். Edit A V I. Enter Avi. Sheet 1. Up arrow. Ravi A1. ரவின்னு இருக்கு. சரியா? இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், F2 கொடுக்குறேன். இப்ப F2. Edit Ravi. எடிட் ரவி அப்படின்னு சொல்லிச்சா. ஓகே. இப்போ அந்த கர்சர் வந்து எங்க நிக்குது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். எங்க நிக்குது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ கொடுத்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஒரே ஒரு லெஃப்ட் ஆரோ கொடுக்குறேன். Left arrow. I. எங்க இருக்கு, ஐல இருக்கு. கர்சர் வந்து எங்க இருக்கு, கண்டிப்பா லாஸ்ட்ல தான் நிக்கும். சரியா? இப்போ நீங்க குமார் அப்படிங்கறத டைப் பண்ணணும். ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்க டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா Right arrow. Line feed. லைன் ஃபீட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். Space. K U M A R. ஒரு என்டர் கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மாதிரி எடிட் மோட்ல வந்தோம்னா என்டர் ஆர் எஸ்கேப் கொடுத்தாதான் கண்டிப்பா போகும். இல்லை டேப் கொடுக்கலாம். இந்த மூணுமே நம்ம கொடுக்கலாம். நம்ம என்டர் கொடுத்துட்றேன். Enter Kumar. Sheet 1 table. A2. A2க்கு வந்தாச்சு. இப்போ A1ல போய் பார்ப்போம். Up arrow. Ravi Kumar overflowing A1. ரவிக்குமார் ஓவர்ஃப்ளோவிங் A1 சொல்லிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரியா? இதுலயே ஒரே எழுத்து 2 எழுத்து எப்படி எடிட் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்க Arrow. A2. பண்ணிக்கலாம். ஈஸியா பண்ணிக்கலாம். Up and down arrow. A2. A2ல உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஒரு வார்த்தையை டைப் பண்றேன். ஆனா சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணுவோம். அதை எப்படி எடிட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். எப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னு நான் டைப் பண்றேன். Editor. P P L I C E T I O N. Enter. Application. Sheet up arrow. Application overflowing A2. அப்ளிகேஷன் சொல்லிடுச்சு. அச்சோ ஏதோ ஒரு தப்பு இருக்கே, நாம வந்து இதை செக் பண்ணணும் அப்படி நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம், இல்லை F2 கொடுங்க. F2. Edit application. சரி. இப்போ கர்சர் எங்க இருக்கும், கண்டிப்பா லாஸ்ட்ல தான் இருக்கும். கண்டிப்பா லாஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க லெஃப்ட் ஆரோ கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். Left arrow. N. எண்ட்ல இருக்கு. ஓகே. நான் பிகினிங்ல இருந்து செக் பண்ணணும். ஹோம் கொடுத்துக்கிறேன். Home. A. ஹோம் கொடுத்தோன்னே ஏல போய் நின்றுச்சு. Right arrow. P. Right arrow. P. இப்போ எனக்கு அப்ளிகேஷன் ஸ்பெல்லிங் தெரியும். APPLICATION அப்படிங்கிறது இருக்கான்னு நான் பார்க்க போறேன். Right arrow. L. Right arrow. I. Right arrow. C. Right arrow. E. அச்சோ இங்க E இருக்கு. சரி ரைட் ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Right arrow. T. Left arrow. E. நான் இந்த இடத்துல E டெலிட் பண்ணிட்டு என்ன பண்றோம், A போடணும். நீங்க இந்த Eல நிக்கிறீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிட்டு Delete. T. A. A போட்டு Left right arrow. I. Right arrow. O. என்டர் கொடுங்க. Enter. Sheet 1 up from Galaxy on 7 to everyone. Sethu Raja present. Down up arrow. Application overflowing A2. அப்ளிகேஷன். ஓகேவா? நம்ம டைப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வேணுங்கிறத நம்ம ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். எடிட் மோடுக்கு கமாண்ட் என்ன சொல்லணும், F2ன்னு சொன்னோம். சரியா? F2ல போய் நம்ம ஈஸியா டைப் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி Down up arrow. Application overflowing A2. அப்ளிகேஷன் இருக்கு. சாரி இங்க வந்து அப்ளிகேஷன் கிடையாது, நான் வெறும் ஆப்பிள் தான் டைப் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இதுலயே நின்னுக்கிட்டு Editor. PPLE. Enter. Please. Up arrow. Apple A2. ஆப்பிள் A2 மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம எடிட் மோட்ல F2 கொடுத்து நம்ம பண்றது இதுதான் பண்ணோம். இதே மாதிரி அன்னைக்கு வந்து சொல்லிட்டோம். என்னன்னா ஒரே இதுல வந்து 2 லைன் டைப் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? Down up arrow. Apple A2. ஆப்பிள் இருக்கு. Up arrow. Ravi Kumar. Delete. Down delete. Up arrow. A1. உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டோம்னா இந்த ரோ ஹைட் இருக்கு இல்லையா, ரோ ஹைட் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து 15 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல ஒரு அளவுல தான் இருக்கும். இப்போ நீங்க இதே மாதிரி நான் 2 லைன் அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகின சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டோம்னா 30 அப்படிங்கிறது மாறிடும். சரியா? நான் அந்த ரோ ஹைட் எவ்வளோ இருக்குன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ Right left arrow. A1. நான் ஷார்ட்கட்ல போறேன். நீங்க மெனுல போய் செக் பண்றதுனால பண்ணிக்கலாம். Alt dialog. R. Office 2000. Row height dialog. Row height colon. Edit Alt plus R15. இப்போ உங்களுக்கு 15 ரோ ஹைட் எவ்வளோ 15 சொல்லுது. ஓகே. எனக்கு வந்து நான் இப்போ டபுள் லைன் டைப் பண்ண போறேன். எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் Microsoft பண்ணிக்கலாம். right left arrow. A1. A1 இருக்கு. நான் உதாரணத்துக்கு டபுள் லைன் டைப் பண்றேன். சரியா?
என்னென்ன டைப் பண்ணலாம் அப்படின்னா கீபோர்டு அப்படிங்கிறது டைப் ஃபர்ஸ்ட் கீன்னு டைப் பண்றேன். Edit K E Y. ஒய் கீன்னு டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் என்ன பண்ணோம், அதே செல்லில் ஆல்ட் என்டர் கொடுப்போம். Alt plus enter. நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கும். போர்டுன்னு டைப் பண்றேன். B O A R D. என்டர் கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்துடும். Enter Abert sheet 1 table A2. Up arrow keyboard A1. கீபோர்டு A1 தான் சொல்லுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதோட செல் ஹைட் எவ்வளோ இருக்கும், ரோ ஹைட் எவ்வளோ இருக்கும்னு பார்க்கறதுக்கு அதே கமாண்ட் நான் மறுபடியும் கொடுத்து பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். Dialog row height dialog row height colon edit alt plus R30. 13 மாறிடுச்சு. ஓகேவா? 30, அதாவது 2 செல்லுக்கு உண்டான ஹைட் அப்படியே வந்து இருக்கு. இது மூலியமா நீங்க புரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ரோ ஹைட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நிக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுல தான் நீங்க ஈஸியா நீங்க பார்க்கணும். சரியா? இது வந்து நம்ம மெயினா சொல்லிட்டோம். From Mariamal teacher to everyone colon Mariamal present sir alert. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதுல வந்து ஒரு சின்ன வந்து டிராபேக் ஒரு சில டைம் வரும். எப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம நிறைய பேர் தமிழ் டைப் பண்ணுவாங்க. என்ஹெச்எம் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தமிழ் டைப் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த F1 F2 F4 இது மாதிரி F7 வரைக்குமே அதில் வந்து ஒரு கமாண்டு என்ஹெச்எம் ரைட்டருக்காக அதில் ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் போய் நான் எக்ஸல் எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி F2 கொடுத்தீங்கன்னா அங்கே எடிட் மோடு வராது. சரியா? அப்போ தான் நம்ம கொஞ்சம் கவனமாக வேறு மாதிரி பண்ணணும். சரியா? அது எப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். இந்த மாதிரி அந்த என்ஹெச்எம் ரைட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்ணும்போது F2 F3 F4 F5 F6 F7 இதில் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு கமாண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நான் எடிட் பண்ணணும்னு நினச்சி F2 கொடுத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எடிட் மோடுக்கு வர்றது கஷ்டம். அப்போ அது வேறு மாதிரி நம்ம பண்ணணும். நான் வேறு மாதிரி பண்ணுவேன். அதை காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு டைப் பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில டைம் ஏன் பிரச்சனை வந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? இதை வந்து எடிட் மோடில் மேக்ஸிமம் இவ்வளோ தான். சரிங்களா? இதை வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே எதாவது இருந்தால் டவுட் அப்புறமேட்டு கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் ரீடிங் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அந்த ரீடிங் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மெயினாக இப்போ புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? ரீடிங்கில் வந்து எக்ஸலில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஆனால் NVDA வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக எளிமையாக நம்ம ரீட் பண்ண முடியும். சரியா? அந்த ரீட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். கொஞ்சம் வசதியாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம ரீட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டோம்னா, ஒரு செல்லில் வந்து மொபைல் நம்பர் இருக்கோ, இல்லை இமெயில் ஐடி இருக்கோ, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது கண்டிப்பாக நம்ம கடகடன் ரீட் ஆகி போயிடும். நான் உதாரணத்துக்கு டைப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். Seat right arrow, left arrow 3. இந்த கீபோர்டுக்கு ஹெல்ப் பண்ண NVZ 3. சாரி. 30. 0. Row height. ஓகே. Keyboard A1. ஓகே. Sheet A1. A1. O no sheet AE aim D1 C1 name C1 O B I E obble sheet 2 mobiles D1 S dash IL mail E dash S no A2 edit 1 sheet 1 A2 B2 S O 8 A A J J J Android J C2 SA 6 2 7 0 0 8 7 9 billion D2 O 8 A Ona at E2 Mona at link D2 SOAAN ONTAEA BCORG.org Mohan at fiab.org link overflowing D2 ஓகே. இத நம்ம 9,786,270 Mohan at dialog C Microsoft 9 billion dial C Microsoft Android J crop B2 dial C Microsoft 1 2 S no E dash mail D1 ஓகே. இப்போ ஒரு சின்ன டேட்டா நான் டைப் பண்ணிட்டேன். சரியா? இதுல என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு பார்த்தோம்னா S no A1 சீரியல் நம்பர் name B1 நேம் B1 mobile C1 மொபைல் C1 E dash mail D1 E dash mail. சரியா? இந்த மாதிரி டேட்டா பேஸ் நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம். இதில் போய் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் நம்பர் ஏதோ ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் இல்லை ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை நம்பர் நான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, ஒரு நிமிஷம் இருங்க. S no A1 1 2 1 அப்படின்னு இருக்கு. Android JB2 என்னோட பேர் தான் போட்டிருக்கேன். மோகன்ராஜ் ஜெயின் போட்டாச்சு. இந்த பக்கத்தில் அந்த கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர் இருக்கும். 9,786,270,008 crop C2 சரி, இதையுமே நான் இது பண்ணிக்கிறேன். Dialog C Microsoft 9,786,270,008 crop C2 சரி, இந்த மாதிரி மொபைல் நம்பர் இருந்தா சாரி என்ன அது
Dialog. Office C. Column width dial 5. Mic mode 9,786,270,008 C2. சரி. இந்த மொபைல் நம்பரை இப்படி படிச்சா நம்ம எப்படி வந்து ஒரு மொபைல்ல போய் கால் போட முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அப்ப நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒவ்வொரு நம்பரா படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது 2 விஷயம் பண்ணலாம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம், எடிட் மோட் நமக்கு எல்லாமே தெரியும். F2 குடுக்குறோம். Edit 9,786,270,008. ஓகே. எடிட் மோட்ல போய் நம்ம ஹோம் குடுத்து 9, 7, ரைட் ஏரோ குடுத்துக்கிட்டே இருக்கேன். 8, 6, 2, 7, 0, 0, 0, 8. Line feed. ஓகே. இப்படி நம்ம நம்பர் போடலாம். இப்படி நம்ம நம்பர் ஒவ்வொன்னா பார்த்து போடலாம். சரியா? இப்ப நான் எஸ்கேப் குடுத்துறேன். 9,700,000. சரி. இது மாதிரி தான் நம்ம வந்து பண்ண முடியுமா? மெயில் ஐடிக்கு போனோம்னா mohanatfiab.org link D2. இதுவும் படிச்சிருது. ஆனா வந்து என்னது, நமக்கு இது கரெக்ட்டா வந்து ஸ்பெல்லிங்கோட பார்த்தா தான் மெயில் ஐடி கண்டிப்பா நமக்கு எல்லாமே புரியும். சரியா? அதனால கம்பல்சரியா வந்து நம்ம ஸ்பெல்லிங் வைஸா எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது எளிமையா அந்த NVIDIAல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீடிங் கமாண்ட்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சரியா? அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம எடிட் மோடுக்கு போகாமயே நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம், ரீடிங் கமாண்ட் நம்ம படிக்க முடியும். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், லெஃப்ட் ஏரோ பண்ணி மொபைல் நம்பருக்கு வரேன். 9,780,000. இப்ப நான் நம்லாக் ஆஃப் பண்ணிக்கிறேன். Numlock on. Numlock off. ஓகே. இந்த நம்லாக் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இதுல ஏற்கனவே நம்ம ரீடிங் கமாண்ட்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம். இந்த 7, 8, 9 வந்து என்னன்னா கரண்ட் லைன். அத 8 வந்து கரண்ட் லைன், 7 ப்ரீவியஸ் லைன், 9 வந்து நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 4, 5, 6 வந்து வேர்ட் பை வேர்ட். 5 வந்து கரண்ட் வேர்டு, 4 வந்து ப்ரீவியஸ் வேர்ட், 6 வந்து நெக்ஸ்ட் வேர்ட் அப்படின்னு இருக்கும். 2 வந்து என்னன்னா கரண்ட் கேரக்டர், 1 வந்து ப்ரீவியஸ் கேரக்டர், 3 வந்து நெக்ஸ்ட் கேரக்டர். இது வந்து ரிவ்யூ கர்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலியமா தான் இது ரீட் ஆகும். சரியா? இப்போ இதுல வந்து நீங்க எங்க போய் இப்ப நிக்கிறீங்களோ, நான் லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ கொடுத்து போறேன். At 9,786,000. இப்போ இந்த மொபைல் நம்பர்ல தான் நிக்கிறேன். இப்போ இங்க நிக்கும்போது நீங்க டக்குன்னு என்ன பண்ணலாம்னா நம்பர் பேட் 5 அழுத்தினா என்ன ஆகும்? 9,786,200. இந்த ரிவ்யூ கர்சர் வந்து அந்த மொபைல் நம்பர் படிக்குது. பட் எனக்கு வந்து கேரக்டர் பை கேரக்டரா வேணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்பர் 2 ஒரு டைம் பிரஸ் பண்ணுங்க. 9. 9 சொல்லிச்சா? உங்களோட கர்சர் எங்கேயுமே மூவ்மெண்ட் இருக்காது. 9 படிக்கும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பக்கத்துல இருக்கிற 3 மட்டும் பிரஸ் பண்ணிட்டே இருங்க. 7, 7, 8, 6, 2, 7, 0, 0, 0, 8. 8ன்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன படிக்கும்னு கவனிங்க அப்படியே. Right 8. Right 8. ரைட் 8. ஏன்னா இதோட முடிஞ்சு போச்சு. இந்த ரிவ்யூ கர்சர் அதோட போகாது. உங்களுக்கு 8 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருது. இப்போ நீங்க முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே நான் 1ஆம் நம்பர் இருக்குல்லையா, அதை பிரஸ் பண்றேன். 0, 0, 0, 7, 2, 6, 8, 7, 9, left, 9, left, 9. இதோட முடிஞ்சுச்சு. இப்படியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு நம்பரை நீங்க எளிமையா படிக்கலாம். சரியா? இது யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு படிச்சுக்கலாம். ஷிஃப்ட் 3 கொடுத்தீங்கன்னா 8, லாஸ்ட்ல போயிடும். ஷிஃப்ட் 1 கொடுத்தீங்கன்னா 9. முன்னாடி வந்துடும். இது யூஸ் பண்ணி நீங்க டக்குன்னு நேவிகேட் பண்ணிக்கலாம். சரியா? நான் 9ல நிக்கிறேன். 9, 7, 8, 6, நான் லாஸ்ட்ல போணுமா, ஷிஃப்ட் 3 கொடுங்க. 8. போயாச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மெயில் ஐடிக்கு போவோம். அதே ரைட் ஏரோ கொடுக்குறேன். mohanatfiab.org link D2. ஆனா இந்த மெயில் ஐடி எனக்கு ஃபுல்லா படிக்கணும் ஸ்பெல்லிங்ல. நம்பர் பேட் 5 கொடுக்குறேன், என்ன வருதுன்னு கவனிப்போம். mohanatfiab.org. ஃபுல்லா படிக்குது. நம்பர் பேட் 2 கொடுப்போம். M, M சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் 3 கொடுத்துக்கிட்டே இருப்போம். O, H, A, N, at, T, H, E, I, A, B, dot, O, R, G, right, G. ரைட் G. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எளிமையா படிக்க முடியும். சரி, கரண்ட் லைன் படிக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்பர் பேட் 8 கொடுத்து பார்ப்போம். mohanatfiab.org. இல்ல எக்ஸல்ல வந்து கரண்ட் லைன்னா அந்த குறிப்பிட்ட செல்ல நிக்கிறோம்ல, அதுதான் வந்து ரிவ்யூ கர்சர் அப்படின்னு எடுத்துக்கும். நீங்க பார்க்க இன்சர்ட் அப் ஏரோ கொடுத்தோம்னா வேணா mohanatfiab.org. அதுவும் அப்படிதான் படிக்குது. சரி, ரைட், ஓகே. Bottom, mohanatfiab.org. இப்படிதான் படிக்கும். சரியா? உதாரணத்துக்கு நீங்க வேணா ஒரு செல்லுல 9 Mahanrich JB2, B3, B3. ஒரு பேர் இருக்கு. சிவசங்கர சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்குவோம். Edited IVA, Iva space SHANKARA, Shankara space SU, BRA, ANIYAN. Subsiva Shankara Subramanian overflowing B3. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். Dialog C of Microsoft Excel C Siva Shankara Subramanian B3. இப்போ இந்த பேர் வந்து என்னன்னா
ஒன்றும் இல்லை, கரண்ட் வேர்ட் பை வேர்டாக நான் படித்து பார்க்கணும் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, நம்பர் பேட் 5 அடிங்க. Siva, சிவ, Shankara, சங்கர, Subramanian, bottom Subramanian, Shankara, Siva, top Siva. இந்த மாதிரி நம்ம வேர்ட் பை வேர்டாகவும் ஒரு கரண்ட் செல்லில் எடிட் மோடுக்கு போகாமே நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் NVDA இருந்தால். ஏன்னா ஜாஸில் இந்த ஃபெசிலிட்டி கிடையாது, நீங்கள் எடிட் மோட் போய் தான் படிக்கணும். பட் வந்து என்ன, NVDAல நீங்கள் ரிவ்யூ கஸ்டர் மூலிமா இதை படிச்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து ஸ்பெல்லிங்காகவும் படிக்கணுமா, Shank Siva, SIVA, space SHANKARA, space SUBRAM. ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து நமக்கு NVDAல ஒரு ஸ்பெஷாலிட்டி இது கண்டிப்பாக இருக்குது. சரியா, இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம எடிட் மோட் தென் ரீடிங் இதில் வந்து கண்டிப்பாக Siva Shankara Subramanian. இதை வச்சு நம்ம பண்ணலாம். சரியா, இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்கள். நம்ம எடிட் மோடுக்கு F2 கொடுத்தோம்னா எடிட் மோடு வரும். மற்றபடி வந்து டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம டெலிட் பட்டனை கொடுத்தாலும் டெலிட் பண்ணிக்கலாம். Siva Shankara Subramanian B3. டெலிட்டை கொடுக்குறேன், இப்போ Speak, delete. அழிஞ்சிச்சு. இல்லாட்டி பேக் ஸ்பேஸ் கொடுத்தாலும் பண்ணலாம். Up arrow Mahanraj JB2. Backspace edit blank. எடிட் blank வந்துச்சா, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். Left arrow sheet 2 table 1 to 2. இந்த மாதிரி நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா, இது வந்து பேசிக்கான விஷயங்கள். இதுதான் வந்து நம்ம எடிட்டில் வந்து எக்ஸலை பொறுத்தளவு இதை வச்சே நம்ம எடிட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். சரியா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு அடுத்தது போவோம். சரிங்களா, ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை, இந்த செல் வந்து குறிப்பிட்ட சைஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் இடத்துல ஒரு பேராகிராஃபே டைப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இதில் டைப் பண்ண முடியும். பேராகிராஃபே டைப் பண்ண நினச்சாலும் டைப் பண்ண முடியும். சரியா, அந்த டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேப் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த செல்லு எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கீழே கீழே வந்துடும். சரியா, உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், CTR right arrow name B1. Down arrow B2. இதில் ஒரு எவ்வளோ காலம் வித் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். Alt dialog C column width dialog column width colon edit alt plus C 25.57. நான் ஒரு 14 வைக்கிறேன். 40 and micro up arrow down arrow B2. 14 வச்சிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை ஒரு பெரிய சென்டென்ஸே டைப் பண்ண போகிறேன். ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃபே டைப் பண்ணுற மாதிரி சின்னதாக டைப் பண்ணுறேன். சரியா, my name is name is space OAARAJ space AM space COM coming space FRO from space MADURAI Madurai backs dot space IAM double O RKIN G working space as space AACOMPUTER computer space TEACHR teacher dot space MYNA TIVE native PLACE place I is space COIMBATORE Coimbatore dot enter sheet 2 table B3. B3 இந்த B2ல போவோம். Up arrow my name is Mahanraj. I am coming from Madurai. I am working as a computer teacher. My native place is Coimbatore. Cropped B2. சரி, ஓகே. இது வந்து நம்ம ஒரு விஷயம் டைப் பண்ணியிருக்கோம், ஆனால் இது வந்து நான் எவ்வளோ பெருசு கொஞ்சம் கட்டாய் தான் இருக்குது. ஏன்னா செல் வந்து கிராப் அப்படின்னு சொல்லுது, கட்டாய் தான் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம எனக்கு இவ்வளோ பெருசு பண்ணக்கூடாது, எனக்கு இந்த செல்லுக்கு தகுந்த மாதிரியே அலைன்மெண்ட் பண்ணி கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா என்ன பண்ணலாம், இதுக்கு ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரேப் டெக்ஸ்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பல விஷயத்துக்கு இந்த ரேப் டெக்ஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். சரியா, அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் Control 1 கொடுத்து நீங்கள் அந்த செல்லில் நின்றுக்கிறேன். Right left arrow my name is Mahanraj. I am coming from Madurai. ஓகே, Control 1 கொடுத்தீங்கன்னா CTRL+1. Format cells dialog general ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் அதில் போயிட்டோம். இதுலேயே வந்து அலைன்மெண்ட் டேபுக்கு வாங்க, ரைட்டரை கொடுத்து right arrow tab control alignment tab selected. இதில் வந்து டேப்பாக கொடுத்தா ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஷார்ட்கட்க்கு Alt W, இருந்தாலும் நாங்கள் Alt W கொடுக்குறேன். Alt plus W format cells dialog text alignment text control right dash to dash left wrap text checkbox checked Alt plus W. இப்போ நான் Alt W கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே செக் ஆகிடுச்சு. ஒரு என்ட்ரு கொடுத்துருவோம். சரியா, டேப் கொடுத்து ஓகே பட்டன் போனாலும் கொடுக்கலாம், இல்லை இப்படியே கொடுக்கலாம். And Microsoft Excel dash puppet down arrow my name is Mahanraj. I am coming from Madurai. I am working as a computer teacher. My native place is Coimbatore B2. இப்போ நமக்கு என்ன கிராப்னு சொல்லுதா, இல்லை, ஏன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகி கீழே வந்துருச்சு. சரியா, இது வந்து இப்படி செல் வித் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு dialog off row height dialog row height colon edit alt plus R45 45 Microsoft ஏன்னு கேட்டிங்கன்னா 3 லைனாக அங்கே வந்திருக்கு. 3 லைனாக
அங்க வந்திருக்கு. இப்ப நீங்க இத வச்சு நீங்க ஒரு விஷயத்த நீங்க டக்குன்னு செல் எனக்கு இந்த வித்து இருந்தா போதும். ஆனா நான் டைப் பண்ண விஷயம் கீழ இறங்கி வரணும் அப்படின்னா, நீங்க ராப் டெக்ஸ்ட் குடுத்து கொண்டு வந்துக்கலாம். சரியா? இது வந்து நீங்க தெரிஞ்சுட்டா ரொம்ப வசதியா இருக்கும். சரியா? இப்போதைக்கு இந்த எடிட் மோட்ல இவ்வளவுதான் வந்து நம்ம பேசிக்கான விஷயங்கள். இன்னும் அட்வான்ஸா போனா நெறைய பண்ணலாம். இருக்கட்டும். இது வரைக்கும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஏன்னா எடிட் மோடுக்கு F2 குடுத்தோம்னா வரும். அதே மாரி நம்ம ரீட் பண்றதுல, நேவிகேட் பண்றதுக்கு NVDA மூலமா நம்பேட்ல நம்பர் 2, நம்பர் 5, நம்பர் 8 குடுத்து நெறைய நேவிகேட் பண்ணி படிக்கலாம். இத ராப் டெக்ஸ்ட் குடுத்து நீங்க ஒரு செல்லுல அலைன் பண்றது எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? இது மாரி நம்ம பண்ணிட்டோம்னா, ஈஸியா நம்ப ஒரு விஷயங்கள் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம எடிட்டிங் அப்படின்னு சொல்லி பேசிக்கான சொல்றோம். வேணா இதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தால் நம்ம மீண்டும் நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்சர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங் காலம் அண்ட் ரோ. அது மெயினா நம்ம புரிஞ்சுக்குவோம். சரியா? அது ஆல்ரெடி நம்ம பேசிக்கா சொல்லிட்டோம். இருந்தாலும் அதுல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பேசிட்டோம்னா, ஈஸியா நீங்க ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல பயன்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும். சரியா? Down arrow. CTRL plus home. SNO A1. சரி. சீரியல் நம்பர் இந்த மாரி ஒரு நேம்லாம் இருக்கு. Down arrow. 1 to 2. இப்போ ஒண்ணும் இல்ல. வேற ஒரு Desktop down home. The D. Download. Enter. File from up and down. Gayatri. Enter. Book 1 Microsoft Excel dash Gayatri Mark CT down it. CTRL plus down arrow. 50 of 51. Right arrow. Yajaswari up arrow. Vingal. Seat right down. சரி. ஒரு மார்க் லிஸ்ட்ட இங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அந்த மார்க் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நம்ம பல விஷயங்கள் பண்ணலாம். சரியா? அந்த இன்சர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங் எல்லாமே பண்றது நமக்கு எளிமையா புரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். சரியா? இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. Down arrow. Ilandira B4. Down arrow. Alakurani. Down arrow. Arunabitha B10. சரி. Down arrow. Bavatharani B11. சரி. இங்க வந்து ஒரு பேர் இருக்கு. Left arrow. 10 11. 10 அப்படின்னு இருக்கு. Right arrow. Bavatharani B11. இதுக்கு மேல எனக்கு ஒரு ரோ வேணுமே. நான் என்ன பண்றது? ஒரு ஆள நான் விட்டுட்டேன். அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு ரோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 2, 3 விஷயம் நம்ம வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கும். அது வந்து எப்படின்னு வந்து நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஈஸியாவும் பண்ண முடியும். இருந்தாலும் வந்து நம்ப ஒரு வழியில சொல்றேன். நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பல வழிய கண்டுபிடிங்க. சரியா? அன்னைக்கு வந்து நான் சொன்னேன் எப்படின்னா, இந்த ரோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். என்டையர் ரோ செலக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஷிஃப்ட் ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா 11 10 through XFD 11 selected row 11 column 1 space. ஓகே. செலக்ட் ஆயிருச்சு. என்டையர் ரோ கண்டிப்பா செலக்ட் ஆயிருச்சு. இப்ப இதுல இன்சர்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம அப்ளிகேஷன் குடுத்தாலும் இன்சர்ட்ன்னு ஒரு மெனு வரும். அதுலயும் குடுக்கலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் நம்பர் பேட் பிளஸ் குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு CTRL plus numpad plus. ஓகே. இங்க வந்து ஒரு ரோ வந்து கண்டிப்பா இன்சர்ட் ஆயிருக்கும். பார்க்கலாம். Home 11 up arrow 9 to 10. Right arrow left up arrow Arumia combine down arrow Arunabitha B10. Down arrow B11. B11 இங்க பிளாங்கா இருக்கா? Left arrow 11. சரி. ஓகே. இப்ப நம்ம ஈஸியா Right arrow B11. இங்க பேர் அடிச்சு போயிரலாம். இங்க ஒரு பேர் நானே அடிக்கிறேன். Up and down arrow B11. Edit A backspace A N I. Tab left arrow Barani B11. பரணின்னு டைப் பண்ணிட்டேன். சரியா? இதுல வந்து மார்க் அப்படியே அடிச்சுக்கிட்டே போகணும்னு வச்சுக்குவோம். சரி. எனக்கு வந்து என்னன்னா ஒண்ணே ஒரு விஷயம். Left arrow 11. A11 இங்க இருக்கு. சீரியல் நம்பர் இங்க ஒண்ணு இடையில விட்டு போச்சு. இப்ப இதுல நான் டைப் பண்ணி இங்க வந்து மேல என்ன நம்பர் இருக்கு? Up arrow 9 to 10. 9 இருக்கு. Down arrow 11. இங்க 10ன்னு நான் போட்டேன்னா கீழ என்ன இருக்கும்? Down arrow 10 to 12. 10ன்னு இருக்கு. நான் இப்ப 1 டைப் பண்ணாலும் எல்லாத்தையுமே கீழ மாத்தணும். இப்ப எனக்கு இது மாரி வேண்டாம். இந்த மாரி நம்ம மாத்துனா நமக்கு கஷ்டமா இருக்கும். Up arrow 11. A11 இருக்கு. இந்த ஒரு கட்டத்த மட்டும் நான் டெலீட் பண்ணி என்ன பண்ண போறேன்? கீழ இருக்கிற அந்த செல்லெல்லாம் அப்படியே டக்குன்னு மேல ஏத்த போறேன். ஒரு கட்டத்த மட்டும் அழிக்கணும். என்டையர் ரோ நான் அழிக்கல. ஒரு செல்ல மட்டும் நான் அழிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் வழி இருக்கு. ஈஸியா பண்ணலாம். சரியா? இதுக்கு என்ன வந்து எக்ஸெல்ல சொல்லும்னா, டெலீட் அண்ட் ஷிஃப்ட் அப் அப்படின்னு சொல்லும். சரியா? ஷிஃப்ட் அப்ன்னு சொல்லும். அப்ப என்ன அந்த செல்ல டெலீட் பண்ணி கீழ இருக்கிறத மேல கொண்டு வரும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுக்கும் நீங்க கமாண்ட் வந்து ஒண்ணும் இல்ல. கண்ட்ரோல் மைனஸ் குடுங்க. நம்பர் பேட் மைனஸ் குடுங்க. ஒரு ஆப்ஷன் கேட்கும். Delete dialog delete. Shift cells up radio button checked alt plus U. ஷிஃப்ட் அப்ன்னு இல்ல டவுன் ஆர் பண்ணி என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். Down up arrow. Shift cells up radio button checked alt plus U.
ஷிஃப்ட் செல்ஸ் அப் அப்படின்னு சொல்லுது. டவுன் ஆரோ பண்ணி பார்ப்போம். Down arrow, entire row radio button checked Alt plus R. என்டையர் ரோ அப்படின்னு இருக்கு. Down arrow, entire column radio button checked Alt plus C. என்டையர் காலமும் டெலிட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குது. Down arrow, shift cells left radio button checked Alt plus L. ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுது. லெஃப்ட்னா என்ன ஆகும்? இது டெலிட் ஆகி ரைட் சைடுல இருக்கிறது அப்படியே தள்ளிட்டு லெஃப்ட் சைடு வரும். Down arrow, shift cells up radio button checked Alt plus U. இப்போ நமக்கு தேவை இதுதான். இதுல வச்சு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா Microsoft Excel -K3 mark list sheet right left arrow 10 11. 10 இங்க வந்துச்சா? மேல என்ன இருக்குன்னு பாப்போம். Up arrow 9 10. 9 இருக்கு, 10 Down இருக்கு. arrow 10 11. பக்கத்துல நான் டைப் பண்ண பரணி இருக்கான்னு பாப்போம். Right arrow Barani B11. பரணி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஒரு செல்லை மட்டும் கூட நம்ம டெலிட் பண்ணலாம். சரியா? இதுதான் வந்து நம்ம பண்றது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம மேல டாப் ஆஃப் தி ஃபைல் போவோம். CTRL plus home right arrow name B1. நேம் Left இருக்கு. arrow SR no A1 right arrow name B1. என்னென்ன சப்ஜெக்ட் போட்டுருக்காங்கன்னு பாப்போம். Right arrow Tamil C1. தமிழ், Right arrow English D1. இங்கிலீஷ், Right arrow LE1. எல்லுன்னு மேக்ஸ் நடிக்கும். A TAS. Tab left arrow Math C1. Right arrow Science F1. Right arrow Social G1. Right arrow Total H1. சரி, இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ திடீர்னு உங்க ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க, தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்கு, இங்கிலீஷும் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்கு, ஏன் ஒண்ணா போட்டீங்க, தனித்தனியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காலமே நம்ம இன்சர்ட் பண்ணாதான் இந்த மார்க் லிஸ்ட்ல நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். சரியா? CT right arrow Tamil C1. தமிழ் பக்கத்துல என்ன வரணும்? Right arrow English D1. இங்கிலீஷ் இருக்கு. ஆனா இங்க தமிழ் ஃபர்ஸ்ட் செகண்ட் பேப்பர் அப்படின்னு வரணும். தமிழ் 2 அப்படின்னு போடுவோம். Left arrow Tamil C1. இங்க தமிழ் 1ன்னு போடுவோம். AMIL Amil 1. Tab left arrow Tamil 1 C1. Right arrow English D1. இந்த இடத்துல எனக்கு தமிழ் 2ன்னு வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும். சரியா? இதுக்கு ஒண்ணும் இல்ல, என்டையர் காலம் செலக்ட் பண்ணி நம்ம டக்குன்னு பண்ணலாம். சரி, என்டையர் காலம் செலக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கண்ட்ரோல் ஸ்பேஸ் CTRL plus space D1 English through D1 million 40. ஓகே, எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கண்ட்ரோல் பிளஸ் அடிச்சாலும் உங்களுக்கு இன்சர்ட் ஆயிடும். வேணா நான் இப்போ அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். Cut T. அப்ளிகேஷன் கொடுத்தா கட்டுன்னு வந்துச்சு. டவுன் ஆரோ பண்ணுவோம். Down arrow copy C. காப்பி இருக்கு. Down arrow paste P. பேஸ்ட் இருக்கு. Down arrow paste special S. Down arrow insert I. இன்சர்ட் ஐ அப்படின்னு இருக்கா? இதுல ஒண்ணும் இல்ல, இதுல ஒரு என்டர் கொடுத்தாலுமே நமக்கு And Microsoft Excel -K3 mark list sheet 1 tab left arrow Tamil 1 C1. தமிழ் 1 இருக்கு. பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். Right arrow D1. D1 தான் இருக்கு. பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட் ஆரோ கொடுத்து Right arrow English E1. இங்க தள்ளி போயிடுச்சு. ஒரு இது blank வந்துருச்சு. Left arrow D1. இங்க தமிழ் 2ன்னு போட்டுக்குவோம். AMIL Amil 2 tab left arrow Tamil 2 D1. ஓகே, முடிஞ்சு. இப்போ இங்கிலீஷ்க்குமே அதே மாதிரி வேணும். Right arrow English right arrow Math F1. அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன். CTRL plus space. கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்துறேன். CTRL plus numpad plus. Left arrow English E right arrow F1. இங்க blankன்னு கொடுத்தாச்சு. இங்க இங்கிலீஷ் 2ன்னு போட்டுக்கலாம். English 2 tab left arrow English 2 F left arrow English E1 F end line fee left arrow H right space 1 tab left arrow English 1 E1. ஓகே, இதுல இங்கிலீஷ் 1 போட்டாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி ஈஸியா பண்ணலாம். இதுலயும் அதே மாதிரி தான். சிங்கிள் காலம் சிங்கிள் செல் மட்டும் எனக்கு நவுத்தணுமா? அதே Right மாதிரி arrow right arrow science H1 CTRL plus right arrow result L1. ஒண்ணும் இல்ல, கண்ட்ரோல் வெறும் கண்ட்ரோல் பிளஸ் அடிச்சாலுமே Insert dialog insert shift cells down radio button checked Alt plus D. டவுனா Down arrow entire row radio down arrow entire column radio down arrow shift cells right radio button checked Alt plus I. ரைட்டா எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, ஷிஃப்ட் செல்ஸ் ரைட் கொடுத்தோம்னா And Microsoft left arrow average K right arrow L1 right arrow result M1. என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து நம்ம ஒரு காலம் அண்ட் ரோ அண்ட் செல்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்றதை இதை மாதிரி நம்ம ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணி எல்லாமே நம்ம பண்ண முடியும். சரியா? இதுதான் வந்து நம்ம காலம் இன்சர்ட் பண்றது, ரோ எல்லாமே இன்சர்ட் பண்றது. நீங்க இதை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கான்செப்டை உருவாக்கி நீங்களே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எளிமையா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம எக்ஸல்ல காலம் அண்ட் ரோஸ் இன்சர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங் எல்லாமே இதில் வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பேசிக்கான விஷயம். ஏற்கனவே 2-3 டைம் இதெல்லாம் சொல்லிட்டோம். இருந்தாலும் இப்போ தெளிவாக ஒரு டைம் சொல்லியாச்சு. அதுதான் வந்து மெயின் விஷயம். இதுலேயே வந்து நம்ம நெக்ஸ்ட் CTRL plus page down sheet 2 table. ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சரியா? ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பேசி புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிமையாக நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ண முடியும். சரியா? நம்ம இதுக்காக ஃபார்முலாக்காக
மார்க் லிஸ்ட் தான் நான் போய் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்ல. நம்ம வந்து ஃபார்முலா எங்க என்ன தேவை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லா விதத்திலயும் ஒரு கால்குலேஷன்ஸ அப்ளை பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டோம்னா ஈஸியா நமக்கு புரிஞ்சுக்கலாம். சரியா? இதுல வந்து ஃபார்முலா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா ஒண்ணும் இல்ல. எக்ஸெல்ல பேசிக்கா வந்து கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது எளிமையா பண்ற மாரி வச்சிருக்காங்க. இதுல வந்து கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல ஃபார்முலால என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. மேத்தமேட்டிக்கல் அப்படின்னா நமக்கே தெரியும். ஒரு கணக்கு போடுதல். எதுவானாலும் சரி கூட்டல், பெருக்கல் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும், பல விஷயங்கள் பண்றதுக்கு ஒரு டாபிக் மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. அத வச்சு அதுல என்ன தேவையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? இது ஒரு ஃபார்முலா வந்து வகையா இருக்கு. அடுத்தது லாஜிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த லாஜிக்கல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த லாஜிக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நம்ம பல விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். சரியா? அந்த லாஜிக்கல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. லாஜிக்கல்னா இப்போ ஒரு செல்லுல உதாரணத்துக்கா நம்ம சொல்லப்போனா ரெகுலரா சொல்லுவோம். ஒரு பையன் வந்து 48 மார்க் எடுத்திருக்கான். அவன் வந்து பாஸா, ஃபெயிலா அப்படின்னா, அந்த 48 மார்க் இருந்தா அவன் வந்து பாஸ் அப்படிங்கிற மாரி காமிக்கணும். அதே இன்னொரு மாணவன் வந்து 32 மார்க் தான் எடுத்திருக்கான் அப்படின்னா, அவன் கண்டிப்பா ஃபெயில் தான் காமிக்கணும். நீங்க ஒவ்வொன்னா உட்காந்துக்கிட்டு 100 ஸ்டூடண்ட் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் 35க்கு மேல எடுத்திருக்கா? யாரெல்லாம் கம்மியா எடுத்திருக்கா? பாஸா, ஃபெயிலா போடணுமா? அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இந்த எக்ஸெல் மூலியமா அந்த லாஜிக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா செல்லுலயுமே அதுவாவே வந்து 35க்கு கீழ எடுத்தவங்களுக்கெல்லாம் ஃபெயில்னு வந்துரும். 35க்கு மேல எடுத்தவங்களுக்கெல்லாம் பாஸ்ன்னு வந்துரும். இந்த மாரி பல வகையில இருக்கு. அட்வான்ஸா போனா நம்ம கிரேடுன்னு சொல்லுவோம். இத்தன எடுத்தா இந்த கிரேடு, இத்தன எடுத்தா இந்த கிரேடு, இந்த எடுத்தா கிரேடு. இது வந்து இப்ப வந்து என்னன்னா 2013 எக்ஸலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா ஃபார்முலாவும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த 2007 தான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2010லயும் கொஞ்சம் ஃபார்முலா கொஞ்சம் ரொம்ப பெருசா போகும். ஆனா இப்ப 2013க்கு மேல ஃபார்முலா கொஞ்சம் எளிமையாவும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கிரேடுக்கு போடுற இந்த மாரி விஷயத்துக்குலாம் கொஞ்சம் எளிமையாவும் கொண்டு வந்துட்டாங்க. ஈஸியா பண்ணலாம் அதுல. அது வந்து நம்ம யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் வந்து ஃபார்முலா விஷயத்துல நம்ம இதுக்கு மேல வந்து இன்ஜினியரிங், டேட் அண்ட் டைம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயம் வந்து நம்ம இப்போதைக்கு தேவையில்ல. இப்போதைக்கு நமக்கு தேவை மேத்தமேட்டிக்கல், லாஜிக்கல் இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இது நெறைய விஷயத்துக்கு பயன்படும். சரியா? அந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத மெயினா அ ஒரு இத வச்சு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செல் ரெஃபரன்ஸ். எக்ஸலோட செல் ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறோம். சரியா? அதனால நம்ம மார்க்ல ஒரு சிலர்லாம் மனப்பாடமா சொல்லுவாங்க. மார்க் லிஸ்ட்ல டோட்டல் போடுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா அப்படின்னு கேட்டா, ஈக்குவல் டு சம் லெஃப்ட் பேரண்ட் C2 கோலன் G2 ரைட் பேரண்ட் அப்படின்னு சொல்லிருவாங்க டக்குன்னு. ஆனா அப்படி நம்ம எப்பயுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன கான்செப்ட்ல அங்க நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் நீங்க செயல்படுத்த முடியும். சரியா? நான் இப்ப உதாரணத்துக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. Right and left arrow, a 1. நான் அந்த கீபோர்டு NVDA +4. Speak command keys off. இத ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு டிஸ்டர்பா தெரியுது. B, a 1. A1 சரியா? அந்த A1ல என்ன பண்ண போறேன்னா, ஒரு நம்பர் டைப் பண்றேன். Top, blank. சாரி. Num lock on. Edit 4, 6. 4, 6ன்னு டைப் பண்ணிட்டேன். சரியா? அடுத்த ரைட் ஆரோ குடுத்து B1 வரேன். Sheet 2 table, B1. B1ல 88ன்னு டைப் பண்றேன். Edit 8, 8. ஓகே. இப்ப C1 வரேன். Sheet 2 table, C1. C1 ஓகே. இந்த C1ல இருக்கேன். இப்ப எனக்கு அந்த A1ல டைப் பண்ணதும் சரி, B1ல டைப் பண்ணதும் சரி, எனக்கு டோட்டல் வேணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா சிம்பிளா நம்ம எழுதலாம். இத வந்து ஃபார்முலா நம்ம புரிஞ்சுகிட்டு எழுதுனோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சரி, இந்த 2 செல்லுல இருக்கிறதும் எனக்கு கூட்டி, இங்க வந்து 3வது செல்ல குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப வந்து என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து இந்த நம்ம எல்லாமே மைனஸ், பிளஸ், மல்டிப்ளை, டிவைட் இதெல்லாம் போடுவோமா, இது பேர் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஆப்பரேட்டர் அப்படின்னு தான் பொதுவா சொல்லுவாங்க. அந்த சிம்பிள நம்ம அப்ளை பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கால்குலேஷன்ஸ் இங்க நடக்கும். சரியா? இப்ப எக்ஸெல்ல எப்பயுமே ஒரு ஃபார்முலா எழுத போறோம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு ஈக்குவல் சைன் நம்ம முன்னாடி போடணும். சரியா? இந்த ஈக்குவல் சைன் போட்டோம்னா தான் ஃபார்முலா அப்ளை ஆகும். எப்பயுமே உதாரணத்துக்கு நம்ம பிரெயில்ல கூட சொல்லுவோம். ஒரு கேப்பிட்டல் லெட்டர் வேணும்னா என்ன பண்ணுவோம்? முன்னாடி 6ஆம் புள்ளி வச்சு போடுவோம். அதே மாரி தான் அந்த எக்ஸெல்லையும் ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஈக்குவல் சைன் கண்டிப்பா போட்டாகணும். Edit equals. ஈக்குவல்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? A1ல ஒரு விஷயம் இருக்கு. A1 நான் டைப் பண்ணிக்கிறேன். A, 1. A1 டைப் பண்ணிட்டேன். இப்ப நான் A1 என்ன பண்ணணும்?
கூட்டணும். கூட்டணும்னா நான் ப்ளஸ் சிம்பிள் அடிக்கணும். ப்ளஸ் சிம்பிள் நான் டைப் பண்றேன். நம்பர் பேட்ல இருந்தும் பண்ணலாம், இங்க இருந்தும் A பண்ணலாம். 1 plus ப்ளஸ் போட்டாச்சு. B1 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 போட்டாச்சு. ஓகே, A1 பிளஸ் B1 போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்டர் இல்ல டேப் ஏதோ ஒன்று கொடுக்கணும். என்டர் கொடுக்குறேன். B1 sheet 2 table C2 C2 வந்துட்டேன். C1ல அது கண்டிப்பா இருக்கும். 134 as formula C1 134 as formula அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இதுதான் வந்து நமக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டதுனால ப்ளஸ் ஆச்சு. நான் இதே மல்டிப்ளை போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். C2 நான் C2ல இருந்தே பண்றேன். ஆனா நீங்க எந்த செல்ல இருந்து வேணாலும் நீங்க ஃபார்முலா எழுதிக்கலாம். ஈக்குவல் டு edit equals A1 1 சாரி 1 A1 மல்டிப்ளைனா இல்ல ஸ்டார் தான் மல்டிப்ளை star B1 B1 என்டர் B1 40 48 as formula C2 40 48 இது மல்டிப்ளை பண்ணி நம்ம கொடுத்துருச்சு. அதே நேரத்தில் நீங்க போய் இந்த A1ல போய் 46 8 46 a 1 46க்கு பதிலாக நீங்க 12னு மாத்துறீங்க. edit 2 2 188 B1 12 a 1 12 இருக்கு. இத ஆட்டோமேட்டிக்கா இங்க கூட்டி 88 100 as formula C1 100 1056 as formula C2 1056 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூட்டி உங்களுக்கு இங்க சொல்லிடும். இந்த பேஸ்ல தான் நம்ம எல்லாமே ஃபார்முலா அப்ளை பண்றோம். சரி ரைட்டு, சரி ஒரு செல்ல நம்ம கூட்டிட்டோம் பெருக்கிட்டோம். இப்போ ஒரு 10 செல் இருக்கு கூட்டணுமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா என்ன பண்ணலாம்னா A1 A1ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? E1 வரைக்கும் நம்பர் டைப் பண்ண போறேன். உதாரணத்துக்கு நம்ம மார்க் லிஸ்டே அப்படி தானே டைப் பண்றோம். 5 செல்லு தானே பண்றோம். இப்போ A1ல L6 6 46 sheet 2 S6 6 sheet edit 5 sheet edit 9 9 7 E1 8 8 88 E1 E1 வரைக்கும் ஒரு நம்பர் டைப் பண்ணிட்டேன். என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். 46 A1 46 86 B1 86 35 C1 36 79 D1 88 E1 F1 F1ல எனக்கு இதுக்கு பூராமே கூட்டி எனக்கு டோட்டல் வேணும். எல்லாத்தையும் கூட்டி டோட்டல் வேணும். இதுக்கு வந்து நம்ம பேசிக்கா ஃபார்முலா எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இத்தனையும் கூட்டுறதுக்கு இப்படியும் பண்ணலாம். ஈக்குவல் டுன்னு சொன்னோம் இல்லையா ஃபார்முலாக்கு, அதுக்கு போட்டு A1 பிளஸ் B1 பிளஸ் C1 பிளஸ் D1 பிளஸ் E1 பிளஸ் F1 இப்படி நீங்க எழுதலாம். ஆனா இப்படி எழுதுனா நமக்கு ஃபார்முலா ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் வந்து எக்ஸல்ல நிறைய ஷார்ட்டா நம்ம கமாண்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஈக்குவல் டுன்னு போட போறேன். edit equals இதுக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, சம்முன்னு நம்ம போட்டுக்கலாம். SUM SUM சம்முன்னு போட்டாச்சு. சரி ரைட்டு, இப்போ A1லேருந்து E1 வரைக்கும் கூட்ட போகிறோம். செல் ரெஃபரன்ஸ் தான் நம்ம முக்கியம்னு சொல்லிட்டோம். இதுக்கு வந்து லெஃப்ட் பேரண்ட் போடணும். ஷிஃப்ட் 9 போட்டுக்கலாம். sum left parent A1 A1 சரி, நான் இங்கே ப்ளஸ் போடணுமா அப்படிலாம் கிடையாது. A1 to E1 கூட்டுறதுக்கு A1 கோலன் போடணும். A1 colon போட்டு E1 போட்டுக்கலாம். E1 இதை க்ளோஸ் பண்ணோம் இல்லையா? ஷிஃப்ட் 0 போட்டிங்கன்னா ரைட் பேரன்சிஸ் அப்படின்னு வரும். E1 right parent வந்துருச்சா? ஓகே, இப்போ நான் இதில் வந்து என்டர் கொடுப்போம். sheet 2 table F2 மேலே போய் பார்ப்போம். 334 as formula F1 334 as formula F1 334 as ஃபார்முலா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு நிறைய செல்லை சேர்த்து கூட்டணும் அப்படின்னு நினச்சா சம் அப்படிங்கிற ஒரு கமாண்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண்ணிடும். சரியா? இதுதான் வந்து நம்ம மார்க் லிஸ்ட்டில் எப்பயுமே போடுறோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 சப்ஜெக்ட்டுக்கு மார்க் போட்டிருப்பாங்க. அந்த 5 சப்ஜெக்ட் எந்தெந்த செல்லில் இருக்கும் மார்க்குன்னு கேட்டோம்னா C2 D2 E2 F2 G2 அப்படின்னு இருக்கும். நம்ம ஈக்குவல் டு சம் லெஃப்ட் பேரண்ட் C2 கோலன் G2 ரைட் பேரண்ட் அப்படி போட்டோம்னா அந்த 5 இதுவுமே கால்குலேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுத்துரும். சரியா? இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் கிடச்சிரும். இப்போ இதுலேயே வந்து நம்ம டோட்டல் பார்த்தாச்சு சார். இதில் வந்து ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சா என்ன பண்ணலாம்? ஆவரேஜ்னா என்ன? இது எல்லாமே கூட்டி கழிச்சா ஆட்டோமேட்டிக்காக அதுதான் ஆவரேஜ்னு சொல்லுவோம். G1 3 G1 G1ல அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவல் டு edit equals ஆவரேஜுக்கு AVER AGE அப்படின்னு போடுறேன். AVERAGE லெஃப்ட் பேரண்ட் average left parent A1 A1 கோலன் A1 colon E1 E1 ரைட் பேரண்ட் E1 right parent என்டர் கொடுப்போம். sheet 2 66.8 as formula G1 66.8 அப்படின்னு சொல்லுதா? இப்போ இதுதான் நம்ம ஆவரேஜ்னு சொல்கிறோம். இப்போ இந்த 5 செல்லுமே கூட்டி நமக்கு கொடுத்த ரிசல்ட் வந்து 66.8 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து
ஆவரேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? இது நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இத்தனை செல்லும் சேர்த்து மல்டிப்ளை யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு 2 செல்லு தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஆனால் இத்தனை செல்லும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கமாண்ட் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு எல்லா இடத்துலையும் அது பயன்படாது. இத்தனை செல்லும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் இங்கே வர்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரி, அது வந்து நமக்கு தேவையில்லை. ஒரு 2 செல் இப்போ மைனஸ் பண்ணுறதுனாலும் சரி, 35 மைனஸ் 28 அப்படின்னா மைனஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த 5 செல்லையுமே டைப் பண்ணிட்டு மைனஸ் பண்ணு அப்படின்னா நமக்கு இது பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. சரியா? ஒரு சில விஷயங்கள் வகுத்தலும் அப்படிதான். வகுத்தல் இந்த 5 செல்லுமே கொடுத்துட்டு வகுக்கணும் அப்படின்னா அது முடியாது. இப்போ 45 டிவைடட் 9ன்னு கொடுத்தோம்னா அதில் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக இத்தனையுமே கொடுத்து பண்ணணுமா அப்படிங்கிறது முடியாது. அதனால வந்து நம்ம இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். வகுத்தல் எப்படி வருது அப்படின்னு 46 பார்த்தோம். 2. Edit 1. சாரி, 80. போடுறேன். Edit 7. Set 27 2. 27 போட்டிருக்கேன். எங்க A2ல போட்டிருக்கேன். B2. B2ல வந்து நான் 9 போட்டிருக்கேன். Edit 9. Sheet 2 table C2. C2ல எனக்கு அந்த வகுத்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வரணும். ஈக்குவல் டு Edit equals A2. A2 ஸ்லாஷ் போட்டா வகுத்தல் A2 slash B2 B2. என்டர். B2 sheet 2 table. இப்போ அங்க ஆன்சர் வந்திருக்கான்னு பார்த்தா 9B2. 9 அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சு. சாரிங்க. 27 2. 9B3 has formula 3 C2. 3 சாரி, ஆன்சர் வந்து D3 has formula C2. 3ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம எளிமையா நம்ம ஒரு வகுத்தல் அப்படிங்கிறதையும் நம்ம உருவாக்கிக்கலாம். சரியா? இதை வச்சு தான் ஃபார்முலா அப்படிங்கிறது. இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். லாஜிக்கல் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னங்கிறது வேணால் இப்போ பார்ப்போம். 11:56 a.m. இப்போ லாஜிக்கல் 46 1. லாஜிக்கல் வந்து நான் பெருசாக சொல்ல விரும்பல. ஏன்னா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பெரிய லெவலில் போட்டுக்கலாம். சரியா? லாஜிக்கல் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து B1. A1 A1. A1ல வந்து என்ன பண்ண போகிறேன்? Edit 3. Blank 8 9 89 1. 89 A1 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. சரியா? அந்த 89 A1 போட்டதில் என்ன பண்ணலாம்? B1ல B1. நான் என்ன பண்ண போகிறேன்? 89 வந்து இந்த நம்பர் வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்னு நான் பார்க்கணும். சரியா? 34க்கு மேலே இருந்தால் நமக்கு என்னது? பாஸ். 34 கீழே இருந்தால் ஃபெயில். இதுதான் வந்து நம்ம கணக்கு. இப்போ இது வந்து நம்ம இந்த ஒரு செல்லுக்கு பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு லாஜிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறத சொல்லுவோம். இதில் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா லாஜிக்கல் ஃபார்முலாக்கு இஃப்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த இஃப்பை வச்சு நம்ம எழுதலாம். இப்போ A1ல வந்து ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? நான் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கிறேன். Edit equals அடுத்து இஃப்னு போட்டுக்குவோம். IFன்னு போடுறேன். IF. இஃப்னு போட்டாச்சா? இப்போ லெஃப்ட் பேரண்ட் போடணும். சரியா? எப்பயுமே ஃபார்முலாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும். If left parent. லெஃப்ட் பேரண்ட் போட்டாச்சு. இந்த லெஃப்ட் பேரண்ட் போட்டோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்த செல்லு இருக்கு இல்லையா? A1 இருக்கு இல்லையா? A1ல A1. A1 சரியா? A1 கிரேட்டர் தென்னா A1ல A1 greater. A1ல கிரேட்டர் தென் 34னே போட்டுக்கிறேன். 3 4. A1ல 34க்கு மேலே இருந்தால் நமக்கு என்ன வரணும்? பாஸ்ன்னு வரணும். சரியா? இதான் வந்து நம்ம இங்கே கேட்டகரி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கமா கொடுத்துருவோம். 34 comma. சரி, இப்போ 34க்கு மேலே இருந்தால் நமக்கு என்ன வேணும்? பாஸ் அப்படிங்கிறது வேணுமா இல்லையா? அப்போ பாஸ் நம்ம டைப் பண்ணி அங்கே டிஸ்பிளே ஆகணும். அப்போ நம்ம இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு கோட் கொடுக்கணும். கோட்டு Quote. PASS pass quote. கோட் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? எனக்கு இதில் 34க்கு மேலே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன வரணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு என்ன வரணும்? எனக்கு ஃபெயில் அப்படின்னு வரணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கோட்டுக்கு கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு அடுத்தது கோட் ஃபெயில் கோட். Quote. FAIL fail quote. கொடுத்தாச்சு. இதோட ஃபார்முலா முடிஞ்சது. நான் லெஃப்ட் பேர் ரைட் பேரண்ட் கொடுத்துறேன். Right parent. ஒரு என்டர் கொடுப்போம். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். Sheet 2 table B2. B2 வந்துச்சு. மேலே போய் பார்ப்போம். Pass has formula B1. பாஸ் ஹாஸ் ஃபார்முலா அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா இங்கே A1ல 89 1. 89 இருக்கு.
34க்கு மேல இருக்கு. சார் நான் உதாரணத்துக்கு 28ன்னு போடுறேன். Edit to 8. 28 1. இங்க பக்கத்துல என்ன வரணும் ஃபார்முலா? நம்ம 28ன்னு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபெயில் தான் இங்க வரணும். வருதான்னு பார்ப்போம். Fail as formula B1. ஃபெயில் கேஸ் ஃபார்முலான்னு வந்துச்சா? ஃபெயில்ல தான் இருக்கு. அப்ப நம்ம ஃபெயில் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? இந்த மாதிரி லாஜிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கலாம். சரி, இதுதான் வந்து ஃபார்முலால பேசிக்கான விஷயம். இதே மாதிரி ஃபார்முலால இன்னொரு சின்ன எளிமையான வழிகள் என்ன இருக்குன்னு கேட்டோம்னா, See fail as formula B1. ஃபெயில் இருக்கு. 28 1. இந்த மாதிரி மார்க் நிறைய கீழே கீழே இருக்கு. A 2. நான் உதாரணத்துக்கு ஒரு 5 பேத்துக்கு 10 பேத்துக்கு அடிக்கிறேன். இப்போ 28ன்னு இருக்கு. A 6 6. Sheet 2 at 4 4. Sheet 2 table a 4. A 3 3. Sheet 2 table a 5. Edit 8 8. Sheet 2 table a 6. Edit 1 5 65 165 a 5 5 15 a 6 a 7. A 9 9. Sheet 2 a 9 9. Sheet 2 table a 9. Edit 0. Sheet 2 table a 10. S6 sheet 2 table 11 66 a 10. இப்போ 10 A10 வரைக்கும் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். இந்த 10க்குமே இந்த ஃபார்முலா எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா நான் ஒவ்வொன்றுக்கும் எழுத தேவையில்லை. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அப்படியே நீங்கள் டவுன் காப்பி நேற்று சொன்னோம் இல்லையா, கீழே காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா 28 1. Fail as formula B1. ஃபெயில் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இதே வரணும் அப்படின்னா B2. என்னது கண்ட்ரோல் டி கொடுத்தா நமக்கு வந்துடும் சொன்னோம். ஒரு டெக்ஸ்ட்னா அந்த டெக்ஸ்டே கீழே வரும், ஃபார்முலானா அதுக்கேற்ற மாதிரி மாறியே வந்துடும். Fail as formula B1. அதை செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் டவுனை கொடுத்து B10 வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். B1 fail through B1 fail through B8 select B1 fail through B10 selected row 1 through 10 column 2. ஓகேவா, வந்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தாச்சு. இப்போ எல்லாத்துக்குமே ஃபார்முலா அப்ளை ஆயிருக்கும். பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். 20 fail as formula B1. டவுனர் பண்ணுறேன். Pass as formula B2. Pass as formula B3. Fail as formula B4. Pass as formula B. Fail as formula 15 a 6. Fail pass as 4. Pass as 4. Fail as formula B. Pass as formula B11. Pass as 4. 66 a 10. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகேவா, இதான் வந்து நம்ம லாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இது மாதிரி டோட்டலுமே நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம டோட்டல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த விஷயத்த நம்ம இந்த செல் ரெஃபரன்ஸை பயன்படுத்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு என்ன தேவைங்கிற இடத்து மாதிரி விஷயத்துக்கு ஃபார்முலா பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். மார்க் லிஸ்ட்டும் கிடையாது, பே ஸ்லிப்பும் கிடையாது, எந்த விஷயமானாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வர முடியும். சரியா, இதுதான் வந்து நம்ம 12:02 p.m. நம்ம கொண்டு வரோம். சரிங்களா, வேற வந்து ஃபார்முலாவில் பேசிக்கான விஷயங்கள் இதுதான். சரியா, அதை கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எளிமையாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். மற்றபடி வந்து ஃபார்முலாவில் வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இன்சர்ட்டிங் டெலிட்டிங் பார்த்தாச்சு, எடிட்டிங் பார்த்தாச்சு. மற்றபடி இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, வேறு ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்பினாலும் அடுத்த சொல்லலாம். வசந்த். From manage to everyone colon manage not as present sir alert. Okay. Hello. அருண், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் மோகன் சார், ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க அருண். ஹலோ. சொல்லுங்க அருண். சார், இந்த ரிசல்ட் போறோமா சார், அதை அண்டு யூஸ் பண்ணாம ஃபார்முலா போடலாமா சார்? இல்ல அதை நான் சொல்றேன். சரியா, அண்டு நான் இப்ப பேசிக்கா தான் சொல்லியிருக்கேன். அண்டு வந்து போடாம போடலாம்னா அது ஏன்னா நம்ம வந்து ஒரு செல்ல தான் இப்ப கால்குலேட் பண்ணி பண்ணியிருக்கோம். சரியா. ஹலோ. ஓகே சார். அதாவது நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு செல்ல மட்டும்தான் 35 84 கணக்கு பண்ணி ஒரு செல்லு A1 மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஆனா இதே நீங்க ஃபார்முலா போடும்போது என்ன பண்ணணும்னா 5 செல்லுமே கணக்கு பண்ணுமா இல்லையா? இப்ப தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த அண்டு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அண்டு போடுறோம். அது என்னங்கறத நம்ம சொல்லிக்கலாம். சரியா, இப்போதைக்கு நான் பேசிக்கா சொல்லிட்டேன், முடிஞ்சவன சொல்றேன். சரியா. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.
Ultimate run as lowered hand. ஹலோ ஹலோ. சொல்லுங்க கேக்குதுண்ணே. சார் இப்ப இந்த ஃபோன் நம்பர் வச்சு சொன்னீங்கல்ல, அந்த ஆமா. ஃபோன் நம்பர் சில இடங்கள்ல வந்து இப்ப மில்லியன் கணக்குல படிக்கிறது வேற. ஆனா ஆமா, ஆமா. சில டேட்டாபேஸ்ல எல்லாம் நம்பர்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் வந்து 9.E+0 அப்படின்னு வாசிக்குது. அத எப்படி நம்ம வந்து ஃபுல் நம்பரையும் படிக்கிற மாரி பண்றது 1. 2வது இப்ப காலம் வித் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னீங்கல்ல, அது என்ன? அதையும் சொல்லிருங்க. சரி சரி கண்டிப்பா இவ்வளவுதான். சரி ரைட் ஓகே ஓகே தேங்க் யூ சார். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம சம்சங் சார் வந்து கேட்டார் இல்லையா, ஒரு சில இடத்துல வந்து மொபைல் நம்பர் வந்து ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு அது மாதிரி மொபைல் நம்பர் படிக்குது. இது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது என்ன காரணம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ அந்த என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த மொபைல் நம்பர் வந்து என்ன 10 டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த 10 டிஜிட் வந்து காலம் வித்தில் ஃபிட் ஆகாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது வந்து வேற மாதிரி மாறிடுது. அப்போ மாறும்போது அதை 9 + = 05 டாட் என்னென்னமோ சொல்லும். அது வந்து டிஸ்பிளேலையும் அப்படி தான் காமிக்கும். அப்போ நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, அந்த காலம் வித்தை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஃபுல் நம்பர் படிக்க வந்துடும். ஃபுல் நம்பர் படிச்சிடும், எளிமையாக படிக்கும். கண்டிப்பாக அது வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு நிமிஷம் இருங்க, சின்ன 2056 a 2. Sheet 3 a 1. A1 இருக்கு. நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து Numlock off. A 1. ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். Numlock B a 1. At 8 7 5 6 2 3 1 5 8 9.9 E plus 0 9 a 1. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் படிக்குது. 9.9 E plus 0 9 a 1. இப்போ ஏன் இப்படி படிக்குதுன்னா, இந்த ஃபோன் நம்பர் வந்து இந்த காலத்தில் ஃபிட் ஆகாமல் இருக்கு. நான் அந்த காலம் வித்தை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். Dialog C column width dialog column width colon edit alt plus C7. 7 இருக்கு. நான் என்ன பண்ண 15 போடுறேன். 1 5. Microsoft B 9,874,562,315 a 1. இப்போ படிக்குதா? இப்போ இந்த மாதிரி நம்ம நம்பரை படிச்சுக்கலாம். சரியா? இது வந்து தான் மெயின் விஷயம். இப்போ இந்த காலம் வித்து கொண்டு போறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டார் இல்லையா, B 9 billion ஒன்றும் இல்லை. நீங்க இந்த நான் என்ன பண்றேன்னா at 9 billion Alt HOW rip E clear all alt. So auto sum group sheet B 9 நான் வந்து வேற கமாண்ட் கொடுக்குறேன். அது உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியாது. 9,800 at 9 ribbon tab insert home tab selected home cut copy form of font sheet B 9,800 ribbon tab O cell size auto filter column width alt H O W migrant home tab select. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 9,800 காலம் வித்த பார்க்கணுமா, Alt அழுத்தி H அழுத்திட்டு ribbon tab OW O column width dialog column width colon edit alt plus C15 வந்துச்சா. இந்த மாதிரி Alt H அழுத்திட்டு OW இந்த கமாண்ட்லாம் நீங்க என்னன்னா ஒவ்வொரு மெனுல போனாலே உங்களுக்கு சொல்லும். நீங்க அந்த டைம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கனால போதும், ஈஸியா பண்ணலாம். சரியா? Microsoft Excel அதே மாதிரி Alt H ribbon O tab கொடுத்துட்டு O cell size grouping row auto row height alt H O H OH row height dialog row height colon edit alt plus R15 row height 15. இந்த மாதிரி Alt H O கொடுத்து மறுபடியும் H கொடுத்தோம்னா row height Microsoft width Excel இது மாதிரி ஃபார்முலா நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். சரியா? வேற வசந்த் இருக்காங்க. ஓகே ஓகே. விவோ 1938 நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ராப் டெக்ஸ்ட்னு சொன்னீங்களாங்க சார், அதை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? சரி ஓகே. ரேப் டெக்ஸ்ட்னா ஒண்ணும் இல்லை மேடம். இப்போ என்னன்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு எக்ஸல்ல நம்ம சும்மா ஒரு பேர் அடிக்கிறோம், இந்த மாதிரி பண்றோம் from இல்லையா. Samsung இப்போ ஒரு பேர் அடிக்கிறோம், சாரி, இப்போ பேர் அடிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்றோம் இல்லையா. இந்த இதெல்லாம் பண்ணும்போது சின்ன ஒரு பேர் தான் அடிக்கிறோம். ஆனா ஒரு பெரிய சென்டென்ஸே டைப் பண்றோம் அப்படின்னா நீங்க இந்த சென்டென்ஸ் அளவு அந்த செல் வித்தை பெருசு பண்ணி வைக்க முடியாது. பெருசு பண்ணி வைக்க முடியாது, ரொம்ப பெருசா அது பாட்டுக்கு நீளமா போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட சைஸ் மட்டும் வச்சுட்டு நீங்க ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த செல் வித்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகி கீழே வந்து நிற்கும், கீழே வந்து நிற்கும். அதுக்கு தான் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அது எப்படிங்க சார் செட் பண்றது? from ultimate run to everyone colon I am Arun Kumar SR alert. ஒரு நிமிஷம். சரி ரைட் ஓகே. அந்த ரேப் டெக்ஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு Control 1 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் வருது இல்லையா. ஆமாங்க சார். அதுல போனீங்கன்னா அலைன்மென்ட் டேப்ல போய்
டேப் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் செக் பாக்ஸ் நாட் செக் அப்படின்னு இருக்கும். சரியா? ஓகே அதுல ஓகேங்க ஸ்பேஸ் சார். கொடுத்து செக் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரேப் டெக்ஸ்ட் அப்ளை ஆயிடும். ஓகேங்க சார். அப்படி வேணா தேங்க் பண்ணலாம். யூ. சரிங்களா? சார் Vivo 1938 is அவ்வளவுதான். loading and deliver. வேற யாரும் கேட்கலையா? இல்ல சரி ரைட் ஓகே. A 2 9 billion B 9,807 Okay. Sheet 2 table 56 a 2 Microsoft Excel dash KA3 Sheet 1 table result S average total J1 256.4 as formula. ஓகே இப்போ ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம சொல்லிடுவோம். இப்போ வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஃபார்முலா கேட்டா இல்லையா? சொல்லு சார் சம்சுதனே சொல்லுங்க பாப்போம். சார் சொல்லுங்க சம்சி. இது வந்து குவைரி டவுட் இல்ல, இது ஓகே. காமனான ஒண்ணு. நாளைக்கு கிளாஸ் எப்படி சார்? இல்ல நாளைக்கு கிளாஸ் மண்டே தான். சாட்டர்டே சண்டே லீவு. மண்டே அண்ட் டியூஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரி ஓகே சார். ஓகே தேங்க் யூ. கண்டிப்பா. ஓகே Samsung has lowered hand alert. ஓகே எல்லாத்துக்குமே சொல்லிடுறோம். சாட்டர்டே சண்டே கிளாஸ் கிடையாது. நீங்க இதுல வந்து கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஃபைல் அனுப்பாம இருக்கீங்க இல்லையா? அந்த எக்ஸல் அதெல்லாம் ஃபுல்லா அனுப்பிச்சு வைங்க. நம்ம கண்டிப்பா பார்க்குறோம். மண்டே டியூஸ்டே நம்ம டியூஸ்டே கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல கொஸ்டின்ஸ் பேப்பர் வரும். அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க எழுதி அனுப்பிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவோம். அந்த டைம்குள்ள எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். சரியா? ஆனால் வந்து என்னன்னா இப்போ யாரெல்லாம் இந்த கிளாஸ்ல ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூகுள் ஃபார்ம்ல எழுதுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி எழுத முடியாது. அதை பார்த்துக்குங்க கண்டிப்பா. ஒருவேளை யாராவது ஆஃப்லைன்ல எழுத விரும்புனா எங்கள்கிட்ட ஆல்ரெடி முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா வந்து வராம கடைசி நேரத்தில் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை கண்டிப்பா பார்த்துக்குங்க. சரிங்களா? சார் வேற யாரும் இல்லையா வசந்த்? இதா இருக்காங்க சார். இருக்காங்களா? ராம்மூர்த்தி சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் பேசுங்க, அன்மியூட்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. சார் சொல்லுங்க சார். ஹலோ ராம்மூர்த்தி சார் நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. சரி ராமூர்த்தி சார் நீங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இல்லாம இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. சரிங்களா? அதான் நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சோம். நீங்களே வந்து லைன்ல வர பாக்குறீங்க, ஒன்றும் வர முடியல. கண்டிப்பா நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க எல்லா கிளாஸ்லயுமே வந்திருக்கீங்க. அது என்னன்னு நீங்க கொஞ்சம் பண்ணிருங்க. அவரே மீட் போட்டார் மறுபடியும். சரி ஜெயச்சந்திரன் சார் வந்திருக்காரு. சரி சொல்லுங்க பாப்போம். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஜி ஜெயச்சந்திரன். சொல்லுங்க ஜி சொல்லுங்க. ஜி இது என்ன சொன்னீங்க? அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன பண்ணணும் புரியல. இல்ல இப்ப கூகுள் ஃபார்ம்ல தான் டெஸ்ட் வைக்கிறோம் இந்த டைம்ல. சரியா? சரி ஓகே அது பிரச்சனை இல்லை. நான் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் வந்தேன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே நீங்க உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. என்னன்னா அட்டெண்டன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்காம இருக்காங்கல்ல அவங்களுக்கு. நான் பேர்லயே எனக்கு பேர்லயே வரதால நான் அட்டெண்டன்ஸ் நான் போடல. ஆக்சுவலா எனக்கு ஜெயச்சந்திரன் பேர்லயே வருது. சரி அப்ப தேவையில்ல போட தேவையில்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் என்ன எக்ஸாம் பேரல எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா கூகுள் ஃபார்ம்ல உங்க பேர் செலக்ட் பண்ற மாதிரி தான் வரும். நீங்க டைப் பண்ற மாதிரி வராது. செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அட்டெண்டன்ஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா பேர் இருக்காது. சரிங்களா? அதை பாத்துக்கணும். நான் ஒரு நாள் மட்டும் வரல, முதல் நாள் அது மட்டும். ஆக்சுவலா சரி பரவாயில்ல சார் பாத்துக்கலாம் விடுங்க. ஓகே தேங்க் யூ. சப்மிட் பண்றேன். ஓகே நைஸ். தேவி வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டு டீ போடுங்க. வசந்த் வேற யாரும் இல்லையா? அவ்வளவுதான். சரி ஓகே ஒரு நிமிஷம். Microsoft Expat 56.4 as Formula K2 SR average K 56 Av L1 pass as Formula L2 M pass M2. லாஜிக்கல் ஃபார்முலாலே வந்து என்னன்னா ஒரு இது கேட்டாங்களே அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு இப்ப கிளாஸை முடிச்சுக்கலாம். 12:14 p.m. Pass M2 pass as Formula L2. இப்போ அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நான் இப்போ பார்க்குறேன். 1 at Abarn 45 C2 Abarna B2. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பேர் வந்து அபர்ணான் இருக்கு. சரிங்களா? 45 C2 45
C2 D2, D2 56 E2, D2, D2 இங்க நம்பரை காணோம். edit 88, 80, 56 E2, F2, English F2, F2 edit 0, Z90 F2, 100 G2, 38 H2, 1 science H1, 38 H2, 100 G2, வேணாம், இந்த இது வேணும். sheet 2 table, 28 a 1, சரி, இதுல மட்டும் நான் என்னங்கிறத பண்ணுவோம். edit 1, sheet 2 table, B1, edit I, KAN, DAN, Manikandan C1, Manikandan overflow C1, num lock off, num lock on, A8, sheet 2, A8, sheet A8, sheet 2, F04, sheet 2 to 9 G1, 94 F1, G1, F5, 65 G1, H1, சரி, இங்க வந்து எனக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம டைப் பண்ணோம் இல்லையா? இது லாஜிக்கல் ஃபார்முலா நம்ம ஒரே ஒரு செல்லுக்கு பண்ணி பார்த்தோம். from Indira Kale to everyone, Indira and present sir alert. ஓகே மேடம். இப்போ என்னன்னு கேட்டோம்னா இதுல வந்து லாஜிக்கல் ஃபார்முலா நம்ம எழுதணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை, Edit equals, ஈக்குவல் டுன்னு போட்டாச்சு. இப்போ என்னன்னா C1 D1 E1 F1 G1 இந்த 5 செல்லுலையுமே இருக்கு. இந்த 5 செல்லுலையுமே 34க்கு மேல இருந்தாதான் பாஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்க வைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை, இதுல வந்து நான் இஃப்னு போட்டுக்கிறேன். equals, ஈக்குவல்ஸ் போட்டு இஃப்னு போட்டுக்கிறேன். if, லெஃப்ட் பேரண்ட் போடுவோம். if, left parent, சரியா? இதுல வந்து டக்குன்னு நம்ம ஒரு செல் ரெஃபரன்ஸை டைப் பண்ணிடலாம். இருந்தாலும் வந்து இந்த 5 செல்லையுமே நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு கமாண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டுன்னு ஒன்று இருக்கும். A, N, D, அண்டு லெஃப்ட் பேரண்ட் போட்டுக்கலாம். and, left parent, C1 C1, greater than C1, greater, 3, 4, 34 comma 34, comma, D1 D1, greater than D1, 3, 4, 34, less, E, less, comma, E1, E1, grade 3, 4, 34, comma, F1, F1, 3, 4, 34, comma, G1, G1, 3, 4, சரி போட்டாச்சு. G1 வரைக்கும் போட்டேன். இப்போ ரைட் பேரண்ட் கொடுப்போம். 34, right parent, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, கமா கொடுத்துட்டு comma, இதெல்லாம் கரெக்டா இருந்தா நமக்கு பாஸ் வரணும். கோட் quote, PASS, pass, quote, கமா comma, quote, FAIL, fail, quote, right parent, ஓகே, இப்போ என்டர் கொடுப்போம். sheet 2 table, H2, ஓகே வந்தாச்சு. என்ன இருக்குன்னு பார்ப்போம். pass as formula H1, பாஸ் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? நான் ஒரே ஒரு செல்ல SID 90, 80, 81, 88ல மட்டும் நான் சும்மா 28ன்னு மாத்துறேன். edit 2, 8, 20, 81, இப்போ நமக்கு கண்டிப்பா அங்க ஃபெயில் மாறணும். மாறி இருக்கான்னு பார்ப்போம். fail as formula H1, ஃபெயில் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம லாஜிக்கல் ஃபார்முலாவும் நம்ம எளிமையா நம்ம அந்த அண்டுங்கிற விஷயத்தை கொடுத்து பல செல்லுக்கும் பார்க்க வைக்கலாம். நான் இப்போ சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த கீ நோட்ஸ்ல உங்களுக்கு ஒரு எக்ஸல்ல டைப் பண்ணியே நான் அனுப்புறேன். நீங்க அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். சரி, ஏன்னா வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக கண்டிப்பா அந்த நோட்ஸ்லயே உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புறேன். சரிங்களா? இதுதான் ஒரு மெயின் விஷயம். மற்றபடி வந்து என்ன, சனி ஞாயிறு ஏற்கனவே இப்போ லீவுன்னு சொல்லிட்டோம். இந்த 2 நாள் வந்து என்னன்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மற்றபடி நம்ம மண்டே டியூஸ்டே இந்த 2 நாள்ல உங்களுக்கு ஒரு சில கிளாஸஸ் போய் டியூஸ்டே வந்து கண்டிப்பா நமக்கு சர்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். ஃபீட்பேக் எல்லாம் கேட்பாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் இன்றைய கிளாஸுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சரி, சார் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. சுரேஷ் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் சொல்லுங்க சுரேஷ்ஜி. சார் இப்போ நீங்க சொல்ற அந்த கமாண்ட் எல்லாமே விண்டோஸ் 7, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 10 இந்த ஓஎஸ் எல்லாத்துக்குமே ஒண்ணுதாங்களா இல்ல வெவ்வேறு மாறுமா? இல்ல எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். எக்ஸலுக்கு தான் இது பொது. விண்டோஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது சரிங்க, அது சரிங்க. இது எக்ஸலுக்கு மட்டும்தான். ஏன் வேணும்னா எக்ஸல் இப்போ 2007, 2010, 2016 இப்படி போச்சுன்னா வேணா கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதுக்கும் மாறாது. எல்லாம் ஒண்ணுதான். பட் வந்து விண்டோஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது சரிங்க, அது சரிங்க. அதனால எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், பயன்படுத்தலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரி, வேற யாராவது இருக்காங்களா? வசந்த் இருக்காங்க சார். Suresh.s has lowered hand alert. குருசாமி அட்மிட் பண்ணிட்டு பேசலாம்.
சார் குருசாமி சொல்லுப்பா. சார் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா சார், இப்போ ஒரு மார்க்குக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸல்ல டோட்டல் போடணும். டோட்டல் போட்டு அதில் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் சார். சரி. அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு ஒரு இப்போ 4 கோலன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ C2ல இருந்து சி G2 வரையும் ஒரு இதை கூட்டிட்டு அந்த வர்ற நம்பரை வகுக்கணும் சார். 4ஆல வகுக்கணும். 4ஆல வகுக்கணும் சார். அதுக்கு தான் அந்த ஆவரேஜ் ஃபார்முலா சொன்னோம்ல, ஆவரேஜ்னு சொன்னோம் இல்லையா? ஓ, அதான் ஆவரேஜ். பர்சன்டேஜ் தான் ஆவரேஜா சார்? இல்லையா? ஆமா போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இப்போ எப்படியுமே மார்க் 100க்கு தானே இருக்கும். ஆமா சார், 100க்கு இருக்கும் சார். கட் ஆஃப் பர்சன்டேஜ் பார்க்கணும்னு சொன்னா 4 கூட்டி வகுப்பாங்க சார். அதேதான் ஆவரேஜ் தான் அது வரும். அப்படின்றப்ப அதே ஆவரேஜா சார்? அதான் ஆவரேஜ். சரியா? சரி பாருங்க பாருங்க, ஆவரேஜ்ங்கிறது அதான். நேத்து கிளாஸ் டவுட் சார். என்னது சார்? நேத்து கிளாஸ் ஒரு டவுட் சார். சொல்லு குருசாமி. ஒரு சின்ன டவுட் சார். சொல்லு. இப்ப நம்ம இது A1 ல இருந்து C5 செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. சரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வந்தா நல்லா இருக்கும். இப்ப சார் சரி சொல்லு பாப்போம். A1 ல இருந்து C6 வரையும் ஏதோ செலக்ட் பண்ணிருக்கோம் சார். C6 வரையும் செலக்ட் பண்ணிருக்கோம் சார் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு. சரி ரைட் ஓகே. கிரியேட் பண்ணிட்டு டேபிள் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப C6 இருக்கு பாத்தீங்களா? சரி. C7 போக கூடாது சார். அப்படின்னா என்ன சார் செய்யறது? அது கீழே இறங்குது. இல்ல அதுக்கு டேபிள் அது எக்ஸ்பேண்ட் ஆயிடுமா என்னங்கறதா தெரியல. கண்டிப்பா அது இறங்குது சார். நேற்று செஞ்சு பார்த்து கீழே இறங்கிடுச்சு. டைட்டில்ல போக மாட்டேன்ருச்சு. ஆனா கீழே இறங்குது. அது இறங்க கூடாதுல்ல சார்? அதுக்கு வேற வழி இருக்காது? ஆனா செல்லு நிறைய இருக்குல்ல கீழே, அது அத கட் பண்றதுக்கு எதுவும் வழி இருக்கா சார்? அது கட் கரெக்டா ஒரு பண்றதுக்கு வழி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சைடுல தான் போகாதே தவிர கீழே கண்டிப்பா இறங்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்படியா சார்? இன்னொரு டவுட் சார். இப்ப எல்லாமே ஈக்குவலா ஒரு செல்ல நிறைய எழுதுறோம். எழுதிட்டு அடுத்த செல்ல வந்து கொஞ்சமா எழுதுறோம். அப்படின்றப்ப கொஞ்சம் இதா தெரியுங்களா சார்? மத்த எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலா எழுதாட்டி பெரிய எனக்கு புரியல. எனக்கு நீ பேசுறதே தெளிவா சார். ஆமா, ஒரு காலத்துல வந்து ஒரு 5 லைன் எழுதி இருக்கோம் சார். சரி ஓகே, 5 லைன் எழுதிருக்கோம் சார். ஆனா செகண்ட் காலத்துல வந்து 2 லைன் தான் எழுதிருக்கோம். சரி. அதே மாதிரி B2 3 லைன் எழுதிருக்கோம். மேல 5 3 2 மாத்தி இருக்குல்ல, அது வேற மாதிரி இருக்கு சார். 5 லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஈக்குவலா அந்த செல்ஸ் மாத்த முடியுமா சார்? அந்த ரோ ஹைட்ட சொல்றியா? எல்லாமே சார். அந்த எப்படி நீளமா இருந்தா அகலமா இருந்தா ஒரே இல்ல மாத்தலாம். அதாவது நீ அந்த நிறைய இருக்கிறத போய் என்ன நம்பர்ல இருக்குன்னு பாரு, செக் பண்ணு. சரியா? செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதே நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அதே மாதிரி மாறிடும். புரியுதா? ஓகே சார். அந்த இது மட்டும் சொல்லுங்க சார். அந்த ஹைட்டுக்கு ஷார்ட்கட், இந்த இது ஷார்ட்கட் நீயே உள்ள போய் பாரு. அந்த காலம்ல போய் இருக்கு இல்லையா? ஆல்ட் வெச் 1 கொடுத்தீங்கனாலே கீழ மெனு வரும். அதுல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ரோ ஹைட்னு சொல்லும். சரியா? பாத்துக்கலாம், ஈஸியா பாத்துக்கலாம். சரியா? ஓகே சார். ஓகே சூப்பர். வேற யாராவது? வசந்த் மனோஜ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மனோஜ். சார் மெயில்ல டாக்குமெண்ட் அனுப்புறீங்க இல்லையா? ஆமா. அது வந்து நான் டவுன்லோட் பண்ணி என்னோட லேப்டாப்ல போட்டேன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, ப்ரௌசர். ஆமா, எட்ஜ் ப்ரௌசர் இருக்கு. ஓகே. அதுல தான் ஓபன் ஆகுது. வேர்ட் தானே சார் அது? ஆமா, வேர்ட் தானே. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தானே அனுப்பிச்சுடுறோம். ஆனா எனக்கு அதுல ஓபன் ஆகுது சார். அது என்ன காரணம் சார்? நீங்க டவுன்லோட் பண்ணி தான் ஓபன் பண்ணீங்களா இல்ல அதுல வியூ as HTML அப்படின்னு இருக்கு அத பண்ணீங்களா? இல்ல டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். சரி ஓகே, நீங்க வேணா இப்படி பண்ணி பாருங்க. சரியா? நீங்க உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எப்படி ஓபன் பண்ணுவீங்க கம்ப்யூட்டர்ல? வேர்ட் எனக்கு இதுலயே ஷார்ட்கட்டாவே வச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ணிக்கிறேன். சரி, ஓபன் பண்ணி நீங்க கண்ட்ரோல் O கொடுங்க. சரியா? ஓபன் ஃபைல் சொல்றீங்களா? போயிட்டு எங்க அந்த ஃபைல் இருக்கோ லொகேட் பண்ணீங்க கண்டிப்பா காமிக்கி என்டர் அடிச்சீங்கன்னா வேர்ட்ல தான் ஓபன் ஆகும்.
ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஏன் சார் அது வேர்ட்ல ஓபன் ஆகல? தெரியல நீங்க என்ன வெர்ஷன் வேர்டு போட்டிருக்கீங்க என்ன தெரியல, ஆனா கண்டிப்பா ஓபன் நான் ஆகுது. 2019 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ஓ லாஸ்டா. 19 யூஸ் பண்ணீங்களா? நான் 2007ல தான் டைப் பண்ணேன். ஓ அப்படிங்களா? ஆமா அதான் பிரச்சனை நினைக்கிறேன். சரிங்களா? சரி சார், நான் 19 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொன்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அது யூஸ் ஆகுமா இல்ல எப்படி சார் அது? மேக்ஸிமம் யூஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். எக்ஸல்ல யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓ அதனாலதான் நான் நீங்க நேத்து கேட்ட ஒரு டவுட்டுக்கு அது ஒர்க் ஆகலையோ? எது? இன்செர்ட் ஷிஃப்ட் ஆர். ஓ அந்த NVIDIA ரோ இது ஆமா படிக்கலன்னு சார். சொன்னீங்கல்ல அதுவா? ம். சரி வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். நான் இன்னொரு லேப்டாப் வச்சிருக்கோம், அதுல 2019 இருக்கு, நான் செக் பண்ணி பார்த்துட்டு வேணா 19 உங்களுக்கு இருக்கா? நான் OS வந்துட்டு 10 Everyone போட்டிருக்கேன். OS home. 10 Thank you, sir. போட்டிருக்கேன். Alert. சொல்லுங்க. விண்டோஸ் 10 போட்டிருக்கேன் சார் நானு. விண்டோஸ் ஓகே 10 ஓகே 19 எக்ஸல் ஓகே போட்டிருக்கேன். சரி சரி, நான் வேணா செக் பண்ணிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வந்து 2010 வரைக்குமே நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக தான் இருக்கு. வீட்லயும் 2010ல தான் யூஸ் பண்றேன், கரெக்டாக இருக்கு. பட் ஓகே அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கல நான். சரிங்களா? ஓகே சார். ஓகே பார்த்து சொல்லுங்க. ஓகே ஓகே மனோஜ். ஹலோ சார் அப்துல் ரஹ்மான் சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். கேக்குதா? சொல்லுங்க அப்துல்ஜி. இப்போ வந்து நீங்க லாஸ்டா ஒரு ஃபார்முலா போட்டிருக்கீங்க, டிஸ்பிளேல இருக்குது. சரிங்க ஓகே. அது வந்து ஃபார்முலா ரொம்ப பெருசா போகுது, அதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்குதா? இல்ல ஷார்ட்கட்னு இல்ல, அது ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு டைப் பண்ணி நான் இப்போ அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு அனுப்புறேன். சரிங்களா? அது வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலா ரிசல்ட் போடுறதுக்கு இந்த தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 5 செல்லையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தானே பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு போட முடியும். ஆமா சார். அதுக்காக தான் நம்ம அந்த ஒவ்வொரு செல்லா C1 கிரேட்டர் தென் அப்படி போடுறோம். சரியா? நீங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே, நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புறேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Manage has lowered hand alert. Abdul Rahman has lowered hand alert. சார். அவ்வளவுதான் சார். சரி ஓகே. அனைவருக்கும் நன்றி. நம்ம மண்டே வந்து நம்ம சந்திப்போம். சரிங்களா? ரொம்ப நல்லது. தேங்க்யூ. சாருங்க லீவ் கொடுத்துறாதீங்க. சரி. ஓகே சார். சார் சரிங்க.